காலை நிகழ்ச்சிகள் விசேடமாக இதுக்கெனவே சந்தித்திருக்கிறோம். அதற்கென இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையுமே மீண்டும் ஒரு முறையாய் வரவேற்று கொண்டு நாம் சிந்தனையோடு தொடர்போம். இப்போது திரையில் சிந்தனைகளோடு டேவிட் அண்ணா, ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள் மற்றும் நேவிஸ் அவர்கள் இருக்கிறீர்கள். ஒருவர் வர வேண்டும், ராஜினி அவர்கள். ஜெயானடிசன் அவர்கள் இன்று தனக்கு முடியாது என்பதை அறிவித்திருந்தார். அதையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். அப்போது ரஜினி அவர்களும் நடையில் இணைவார்கள் என்று நம்பலாமா? சற்று நேரத்தில் சரி சரி. அப்போ இணைந்து தொகுத்து வழங்குவோம் சிந்தனைகளை. நீங்களும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சரி, உற்சாகமாக டேவிட் அண்ணா உள்ளே வந்து எங்களோடு இணைந்து காற்றிலோடு கலந்து இனிய செவிகளுக்கு உங்கள் சிந்தனையால் இன்றைய தினத்தை சிறப்பிக்க வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். அல்லேலூயா 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 மூவுலக ராஜேஸ்வரன் முடிவில்லாதீநாதன் சாவில் நின்றோயித்தெழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். முதற்கண் எமது பாமுகம் தொலைக்காட்சி அன்பு உறவுகளுக்கும் அனைத்து படைப்பாளிகளுக்கும் எமது மழலைச்சை விளங்கற்கும் எனது இதயம் கனிந்த ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு நல்ல உடற்சுவங்களும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு இறைவன் உங்களுக்கு நிறையாசி வழங்க வேண்டும் என்று இந்த நாளிலே நான் பிரார்த்திக்கின்றேன். இறைவனின் ஆசி உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்குவதாக. ஆமேன். காலை வணக்கம் சகோதரன் திரு நடாமுகன் அவர்களே, உற்சாகமாக இருக்கின்றீர்களா? தம்பியை காணவில்லை. ஓகே, இன்றைய நாளை நெறிப்படுத்தும் நமது அன்பு தங்கை தர்சினி சண்முகநாதன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உற்சாகமாக இருக்கின்றீர்களா என்று அதையும் வினாவிக்கொண்டு, மேலுமாக உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1831 பாஸ்கா காலம் இன்று உயிர்த்த ஞாயிறு தினமுமாகும். இன்று நமது ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்ப்பு விழாவை திரு அவை உலகெங்கும் கொண்டாடுகின்றது. அன்பான உறவுகளை, எமக்காக தன் உயிரை கொடுத்து உயிர்த்தெழுந்த இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆசை மிகு மதலே நாள் யாக்கோப்பு தாய் சலோமையும் வாசனை பூச வந்தனர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்த்துதியாக நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கின்றார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-9 வரை. அக்காலத்தில் வாரத்தில் முதல் நாள் விடியற்காலையில் இருட்டாய் இருக்கும் பொழுதே மதலேன் மரியாள் கல்லறைக்கு வந்தாள்.
கல்லறை வாயிலில் இருந்த கல் எடுக்கப்பட்டிருந்தது. கண்டதும் சீமோன் ராயப்பரிடமும் இயேசுவினால் நேசிக்கப்பட்டவராகிய மற்ற சீடரிடமும் ஓடி வந்து அவர்களை பார்த்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து எடுத்து விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ அறியோம் என்றார். ராயப்பரும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமிக்க ஓடினார்கள். மற்ற சீடரோ ராயப்பரை விட விரைவாக ஓடி அவருக்கு முன் கல்லறையை அடைந்தார். குனிந்து உள்ளே பார்த்தபோது தரையில் துணிகள் கிடக்க கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவர் பின்னாலேயே சீமோன் ராயப்பரும் வந்தார். கல்லறைக்குள் நுழைந்து தரையில் கிடந்த துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் தனியாக சுருட்டி ஒரு பக்கமாக வைக்கப்பட்டிருந்தது. கல்லறைக்கு முதலில் வந்து மற்ற சீடரும் உள்ளே நுழைந்து பார்த்து விசுவசித்தார். இயேசு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேணும் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறியது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய பாஸ்கா கால சிந்தனையாக, இயேசு உயிர்த்து விட்டார், சாவை வென்று விட்டார், வானங்களே அகமகிழுங்கள், மானிடரே அக்களிப்பு கொள்ளுங்கள் என்று உயிர்ப்பு ஞாயிறு, நீண்ட தவக்காலத்தின் நிறைவாக உயிர்ப்பு ஞாயிறு மலர்ந்திருக்கின்றது. 40 நாட்கள் நோன்பிருந்து பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்துக்காக வருந்தி மீண்டுமாக ஒரு வாரம் நாம் புனித வாரத்தில் இணைந்திருந்த அந்த காலப்பகுதிகள் இன்று நம்மை பாஸ்கா விழாவிற்கு அழைத்துச் சென்றிருக்கின்றது. நாம் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா என்பது நமது பாடல் என்ற முழக்கம் நம் உலகை நிரப்பட்டும். உலக அரசுகள் எத்தனை வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் அவை விழுந்து தவிடு பொடியாகும். உலகின் தீமைகள் எவ்வளவு இருள் நிறைந்ததாக இருந்தாலும் கதிரவன் ஒளியில் அவை காணாமல் போகும். இயேசுவின் உயிர்ப்பு தான் நமது வாழ்வின் அடித்தளம். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், அவர் மாட்சியுடன் மீண்டும் வருவார். உண்மையை உரக்க உரைத்ததற்காக, உயர்நிலையில் இருந்தவர்களிடம் கேள்விகள் எழுப்பியதற்காக, ஒடுக்கப்பட்டோருக்கென உரிமை குரல் கொடுத்ததற்காக, சமயம் மற்றும் சட்ட வரையறைகளை கடந்து நேயமாய் செயல்பட்டதற்காக, மரபுகளுக்கு எதிரான மாற்று சிந்தனைகளை விதைத்ததற்காக இயேசு கொல்லப்பட்டார். ஆயினும் இயேசு தன் இறப்பை இழப்பாக கருதவில்லை, மாறாக உயிர்ப்பின் பாதையாக பார்த்தார். அவரது உயிர்ப்பால் உறங்கிய உணர்வுகள் உயிர்த்தன. ரோமையரையும் யூதர்களையும் எதிர்த்ததால் உயிர் பறிக்கப்படும் நிலை நிலவிய சூழல், அச்சூழலிலும் பெருங்குற்றவாளி என கொல்லப்பட்ட இயேசுவின் கல்லறை தேடி உறங்காமல் வந்த மகதலா மரியாவின் உயிர்ப்புக்கு ஒரு உன்னத சான்று. உருக்குலைந்த உள்ளங்கள் உயிர்த்தன. இயேசுவின் தீர்ப்பின் போது அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாதென மறுதளித்தவர் பேதுரு. ஆனால் மகதலா மரியாவின் வார்த்தைகளை கேட்டு உடனே கல்லறைக்கு விரைந்த பேதுரு உள்ள உயிர்ப்புக்கு ஒரு சான்று. உயிரிழந்த உறவுகள் உயிர்த்தன. கல்லறை வாயிற்கள் அகற்றப்பட்ட செய்தி கேட்ட பேதுருவும் யோவானும் ஒருமித்து ஓடினர். இளைஞர் போல் யோவான் முன் வந்து சேர்ந்தாலும் தலைமைச் சீடராம் பேதுருவுக்காக காத்து நின்று முன்னவருக்கு முன்னிலை வழங்கி நின்ற யோவானின் முதிர் மனநிலை உயிரிழந்த உறவுகளின் உயிர்ப்புக்கு ஒரு நச்சான்று. ஆகவே இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் பாஸ்கா விழாவை கொண்டாடும் நாங்கள் மேலும் மேலும் அவரில் இணைந்து பயணிக்க எமது அன்னையாம் திருத்தாயார் எமக்காக கல்வாரி மலையின் சிகரமதிலே எமக்காக பரிந்து பேசிய அந்த தேவதாயை முன்னிறுத்தி நாமும் அவ மூலமாக, அவருடைய திருமகன் மூலமாக பரலோக தந்தையின் ஆசிகளை நாம் நிறைவாக பெற்றுக் கொள்ளுவோம். அகமகளுடன் வாழ்வோம், ஆர்ப்பரிப்போம். Surrexis Christus, alleluia, cantate Dominum, alleluia. Surrexis Christus, alleluia, cantate Dominum, alleluia.
இந்த பாஸ்கா கால சிந்தனைக்கு செவிமடுத்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இதை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்கை திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கும் சிந்தனை தர இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது பாஸ்கா வணக்கத்தை கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில். நன்றி, வணக்கம். தங்கை தர்ஷினி. மிக்க நன்றி டேவிட் அண்ணா, மிக்க நன்றி. இணைந்து கேட்டபடியே தானா? இல்லை, ஓகே, தொடருங்க. நன்றி டேவிட் அண்ணா. அடுத்ததாக நினைக்கிறேன் இருவர் இருக்கிறார்கள், நிமிஷர்கள் இருக்கிறார்கள், அல்ஸ்டன் அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்து உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்கள். இயேசுவினுடைய உயிர்ப்பு இது எதனை நமக்கு சொல்லி தருகிறது? ஒரு மாற்றம் என்பது மனிதனுக்கு வேண்டும் என்பது. அதாவது இயேசு என்பது முற்றாகவே இறந்து உயிர்த்தார். ஆனால் மாற்றம் என்பது இறவாமையில் இருந்தும் கூட அமைதி கொள்ளுகின்ற ஒரு நினைவாக இருக்கின்றது. உதாரணமாக இறைவன் தன்னை இயற்கையிலே நமக்கு காட்டி தந்தார். இயற்கையோடு இணைந்து செல்வதற்கு மரங்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல, நம்முடைய நாடுகளிலும் இருக்கின்றது. மரங்கள் அமைதியாகின்ற காலங்கள் இருக்கின்றன. இது எதனை நமக்கு சொல்லி தருகின்றது? நாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம், சரிக்கு சரி நாம் மோதினால் உடைந்து போவோம் என்பதைத்தான். மரங்கள் அமைதி கொள்ளுகின்றன. எதற்காக? இந்த காலத்தின் தேவைக்காக, அதாவது குளிர்காலத்தின் தேவைக்காக தன்னை அமைதியாக்குகின்றன. மரங்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் கூட அமைதியாகின்றன. பொதுவாக பன்றிகள், காட்டிலே உள்ள பன்றிகள் தங்களுடைய அமைதி நிலைக்கு வந்து அதன் பின்னர் தான் சமர் என்று சொல்லப்படுகின்ற வெயிற் காலத்திலே வெளிப்படுகின்றன. இதிலே நாம் இங்கே இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நாம் காண வேண்டியது முதலில் தவக்காலம். இயேசு ஆர்ப்பரிப்போடு அரசராக உள்ளே வருகின்றார். அதன் பின் துன்ப நிகழ்வுக்குள் அவர் சிக்க வைக்கப்படுகின்றார். இந்த இடத்திலே அவர் ஆலயங்களிலே என்ன நடக்கின்றது என்றால், ஆலயத்தின் வடிவங்கள், அருள் உருவங்கள் எல்லாம் சீலைகளினாலே மூடப்படுகின்றன. காரணம் என்னவென்றால், இயேசுவினுடைய மறைபொருள், அதாவது 100% மனிதன் ஆக இருந்த இறைவனுடைய துன்ப நிலையிலே சிலைகள் அனைத்தும் மூடப்படுகின்றன. பெரிய வெள்ளிக்கிழமை அவை மீண்டும் திறக்கப்படுகின்றன. காரணம், இயேசுவினுடைய மறைபொருள் இறப்பிலிருந்து உயிர்ப்பில் வெளிப்படுகின்றது. இந்த உயிர்ப்பில் வெளிப்படும் போது சீலைகள், அவரை மூடப்பட்டிருந்த சீலைகள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன. 100% மனிதனாக இருந்த இறைவன் இறந்து இறைவனாக வெளிப்படுகின்ற அந்த நிகழ்வின் போது, அதாவது இயேசு இறந்த பொழுது எருசலேமில் இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழே 2ஆக கிழிந்ததாக விவிலியம் கூறுகின்றது. அதாவது ஒரு பாதி காலம் முடிந்தது. மனிதன் என்று இயேசுவை கூறப்பட்ட காலம் முடிந்து இறைவன் என்று கூறப்பட்ட காலத்திற்குள்ளே இயேசு உள்ளே நுழைகின்ற நிகழ்வினை இது காட்டுகின்றது. எமது வாழ்விற்கு இது எவ்வாறு வழிகாட்டுகின்றது என்றால், குடும்ப வாழ்விலே கணவன் ஒருவன் வெடித்து சிதறுகின்ற வேளையில் அமைதியாகவும், மனைவி வெடித்து சிதறுகின்ற வேளையில் அமைதியாகவும் இருப்பதற்குரிய மாற்றத்தினை நமக்கு தருகின்றது. இந்த மாற்றம் இறை அருள் ஊடாக நமக்கு கிடைக்கின்றது. மனித நிலையில் இருந்து இறை அருளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அமைதியாக, ஆறுதலாக அதனை பெற்றுக்கொள்வதற்கும், சமூகத்திலே ஒருவர் எம்மை குத்தி தாக்குகின்ற போது, அதாவது அந்த வேளையிலே அமைதியாக அவரை தாங்கி நிற்பதற்குரிய இறை அருளையும் இந்த உயிர்ப்பு நமக்கு தந்து நிற்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இறைவன் தந்த இந்த நாளிலே இந்த சமூகத்தை நாம் சந்திப்பதற்கு அருள் வேண்டுவோம். ஏனென்றால் முடியாது, இயலாது என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒருவருக்கு
தாதியாக ஒருவர் அவரை தாங்கி நிற்கும் போது அங்கே இறை அருள் அங்கே வெளிப்படுகின்றது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே திரையிலே இசைந்து நிற்கின்ற இதனை தொகுத்து வழங்குகின்ற தர்ஜினி சன் அவர்களுக்கும் இசைந்து சென்ற டேவிட் ஆண்டனி அவர்களுக்கும், இசையவிருக்கின்ற நெவிஸ் பீரிஸ் அவர்களுக்கும், திரு நடாமோகன் அவர்களுக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்களோடு இசைகின்ற வேளையிலே இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய விழாக்களை யாராவது கொண்டாடுவார்களா, எனக்கு யாராவது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை தருவார்களா என்று ஏங்குகின்ற உள்ளங்கள். ஏனென்றால் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பது இறைவன் நேராக தருவதற்கு அப்பாலே இறைவன் தன்னுடைய படைப்பிற்கள் ஊடாகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். சொல்ல போனால் வீட்டிலே நிற்கின்ற நாய் கூட உன்னை அன்பு செய்யும் போது அங்கே இறை ஆசீர்வாதம் உனக்கு இறைவனுடைய படைப்பினூடாக கிடைக்கின்றது. எனவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த தளத்திலே நிறைத்து நின்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஜேம்ஸ் டால்ஸ்டன் அவர்களுக்கு. அழகான சிந்தனை. எனக்கு பிடித்த வரி உண்டு, சரிக்கு சரி நின்றால் உடைந்து போகும் என்ற வரிகளோடு ஆரம்பித்தனீர்கள். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரம் பின் அமைதி பற்றி கொண்டு வந்த விதம் முழுமையாக கேட்டு நானும் ரசித்திருந்தேன், சிந்திக்கவும் தோன்றியது. மிக்க நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக நேவிஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேவிஸ் அவர்கள். ஆண்டி மியூட் எடுக்க வேணும், நீங்க கதைப்பது கேட்கவில்லை. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தர்சினி சண்முகநாதன் அவர்களுக்கும், பாமுக உறவுகள் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்கள், அன்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறி, இயேசு உயிர்ப்பின் நல் வாழ்த்துக்களையும் கூறி, அவர் கொண்டு வந்த அமைதி சமாதானம் அனைவருக்கும் நிறைய வேண்டும் என்ற அந்த வாழ்த்துக்களோடு, ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். மனித வரலாற்றில் நிகழ்ந்த விந்தையிலும் விந்தை இந்த உண்மை. இயேசு உயிர்த்து விட்டார். மனித வரலாற்றில் நிகழ்ந்த விந்தையிலும் விந்தை. இந்த உண்மை சாதாரண மனிதர்களின் சிந்தைக்கு நுழைவது எளிதல்ல. உயிர்த்த இயேசு தேவனே, எம் உள்ளங்களில் உயிர்த்து வா, உலகில் எல்லாம் நிறைவு பெற உலகினில் உயிர்த்து வா. மகதலா மரியா, பேதுரு, யோவான் போன்றவர்கள் இந்த உண்மையை தமதாக்க 4 நிலைகளை கடக்க வேண்டி இருந்தது. இது நம்ப முடியாத கட்டுக்கதை என நினைத்தனர். இயேசு உயிர்த்ததற்குரிய தடயங்களை ஆய்ந்து அறிந்து இன்னும் புரியாமல் திகைத்து நின்றனர். உயிர்த்த இயேசுவை நேரில் சந்தித்து பெற்ற அனுபவத்திற்கு பிறகே உயிர்ப்பின் உண்மையை உணர்ந்தனர். தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் தரும் பணியில் தம்மை அர்ப்பணம் செய்த பின்னரே அவர் உயிர்த்து தம்மோடு வாழ்வதை உணர்கின்றனர். இன்று எமது மனதிலும் ஏதோ இனம் புரியாத புது வகையான மகிழ்ச்சி. இதுபோல் என்றுமே இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் தோன்றுகின்றது. ஏனென்றால் உயிர்ப்புத்தான் முடங்கி கிடந்த சீடர்களை முன்னேற வைத்தது. அடங்கி அஞ்சி நடுங்கிய சீடர்களுக்கு புது நம்பிக்கையையும் நல்ல எண்ணங்களையும் கொடுத்தது.
நற்செயல்களை செய்யவும் நற்செய்தியை அறிவிக்கவும் ஆற்றலை கொடுத்தது. இந்த நாள் ஆணவத்தையும் இருமாப்பையும் இறுக்கமான மனநிலையையும் உடைத்தெறிந்த நாள். உண்மையும் உறவும் உயிர் பெற்றெழுந்த நாள். நாம் வாழும் உலகில் தீய சக்திகள் தலைவிரித்து தாண்டவமாடுகின்றன. எம் மத்தியில் உள்ள அநீதி, பாரபட்சம், சிறுவர் துஷ்பிரயோகம், கொலை, களவு, போட்டி, பொறாமை, ஒவ்வாத இச்சைகள் அழித்து நேரிய பார்வையுடன் ஒளியின் மக்களாக வாழ இந்த உயிர்ப்பு ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. நமது வாழ்விலும் மகிழ்ச்சியின் கீற்றுக்கள் உதிக்க வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பு தின கொண்டாட்டத்தில் இருக்கும் எமக்கும் சக்தியும் வல்லமையும் தர வேண்டும் என்றும் அவர் அருளே நமக்கு துணை புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு பாமுகத்திற்கும் இந்த பாமுகத்திலே இணைகின்ற எல்லா உறவுகளுக்கும் எங்களுடைய இளைஞர்கள் சமுதாயத்தினருக்கும் உயிர்த்த இயேசுவின் அன்பும் அருளும் ஆசையும் நிறைவாக கேட்க வேண்டும் என்ற அந்த நல்வாழ்த்துக்களோடு பகைமை இருள் மிரண்டு ஓட பகலவனே உயிர்த்து வா. பகைமை இருள் மிரண்டு ஓட பகலவனே உயிர்த்து வா. மேதினில் நன்மை வாழ நீதி இங்கே ஜெயிக்கவா. மேதினில் நன்மை வாழ நீதி இங்கே ஜெயிக்கவா. உயிர்த்த இயேசு தேவனே உள்ளங்களில் உயிர்த்து வா. உயிர்கள் எல்லாம் நிறைவு பெற உலகினில் உயிர்த்து வா என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இவை வேண்டுகிற சிந்தனைகள் எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தர்ஷினி. நன்றி. மிக்க நன்றி நேசர்களுக்கு. அழகா பாடி எங்களுடைய தொடர்ச்சியான நினைவிலுமே வேற மாதிரியான சிந்தனையுடன் அழகாக இணைந்திருந்தீர்கள். மிக சிறப்பு. மிக்க நன்றி எல்லோருக்கும். சமய சிந்தனையுடன் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருந்த சமய சிந்தனையுடன் இணைந்திருந்தவர்களாக டேவிட் அவர்கள், ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள், நேஸ் பிலிப்ஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இப்போ ஒரு சிந்தனைகள் போகலாம் நினைக்கிறேன். அல்லது பொது சிந்தனையுடன் இணைய காத்திருக்கும் உறவுகள், கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் பார்ட்டிவி. நீங்கள் பொது சிந்தனையுடன் இணைந்து கொள்ளும் நேரம். உற்சாகமாக ஓரிரு வரிகளுடன் உங்கள் சிந்தனைகளை நீங்களும் இணைத்து சென்று பாருங்கள் என உங்கள் அனைவரையும் அழைத்தபடி இணைந்திருக்கின்றோம். வணக்கம். குரல் கொஞ்சம் மெதுவாக வருமா நினைக்கிறேன். கேட்குதா? ஆம், கேட்கிறது. சமாளிங்க இருந்தா மற்ற 6 கேள்விக்கு மாற்றி உடைந்து விட்டது. சரி, அப்போ இன்றைக்கு கனவீர் விடுமுறை என்ன விடுமுறையா? இங்கே ஒருவர் சின்ன இளையவர் வேற வாகனம் ஒன்று ஓடி வருகிறார். பார்க்கிங் காட்சி இது. பாய் பாய். நான் தாமதத்தை விடுமுறை தானே? ஆம், எல்லாருமே விடுமுறைதான். நான் அவர்கள் மட்டும்தான் சொல்லி விடுபடுத்தவர். ராஜினி அவர்கள் சொல்லாமல் விடுபடுத்திருக்கிறார். அவர்கள் காணவில்லை. அதை அடுத்ததான் நாளைக்கு அடுத்த ஞாயிறு ராஜினி அவர்கள் வாங்கின் மேல் ஏறும் என்றுதான் சொல்வார். சிந்தனையை தொகுத்து வழங்குவார் என கேட்டு தொகுத்து வழங்குவார். மறைமுகமா கேட்டுக்கொண்டிருந்தால் வாங்கில் ஏறுவதற்கு வராட்டி பரவாயில்ல, அறிவித்தல் தரவணும் பண்றதுக்கு. நன்றி. பேசுவதற்கு தமிழ் காப்பால் யாரும் இல்லை நினைக்கிறேன். இல்லை நினைக்கிறேன். எனக்கு என்னுடைய பக்கம் ஒரு பொது சிந்தனை இருக்குது, நினைச்சுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். ஒரு பொது சிந்தனை என்று சொல்லுற ஒரு குட்டி கதை என்று சொல்லலாம். ஒரு அம்மாவும் மகனும் தினமும் பேசிக்கொள்வார்களாம். அப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் பேசிக்கொள்வார்களாம். என்னதான் பேசிக்கொண்டாலும் அந்த மகனுக்கு எத்தனை வயசானாலும் எப்படி சொல்வது, தன்னுடைய சாப்பிட்ட தட்டு அல்லது குடித்த அந்த கப்பினை கழுவி வைக்கும் பழக்கம் இருந்ததில்லை. அதில் அந்த அம்மாவின் மகனுக்கு மட்டுமில்லை, எங்களை பலருக்கு அது இருக்கிறது இல்லை. என்ற வீட்டில் அம்மா சும்மா தானே இருக்கிறா,
கழுவிட்டு போகட்டுமே என்று சொல்லி அதனால பேசிக்கொண்டு போய் இந்த அம்மா சரியான நேரம் பார்த்து காத்து கொண்டிருந்தாவாம். எப்படா இதை விளங்க வைக்க முடியும் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லியிருந்தார், எப்போ அந்த நேரம் கிடைக்குமோ அந்த தருணத்துக்காக காத்திருந்தேன் என்று சொல்லியிருந்தார். சரி, என்னதான் அந்த தருணம் என்று பார்த்தா, ஒரு நாள் பேசிக்கொள்ளும் போது இவர் அநேகமாக வெள்ளை உடுப்பில் இருப்பார் அல்லது கருப்பு கருப்பில் இருப்பார். சரி, அப்போ இதைத்தான் சாட்டா வச்சு சொல்லலாம். அப்போ கோவிலுக்கு போகிற பழக்கம் இவர்களுக்கு இருக்கிறபடியால் அப்போ இந்த அம்மா சொன்னாவாம், ஏன் நாங்கள் கோவிலுக்கு போகும்போது தோய்த்து உலர்ந்த தூய்மையான ஆடையை உடுக்கிறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது ஏன் கருப்பில் போகிறோம் என்று பல பக்கம் அவரும் பார்த்திருப்பார். அதை சுட்டி காட்டி அந்த அம்மா சொல்லியிருந்தாராம். அப்போது தூவன்னா துக்கம் தூய்மை என்றதை அங்கே விளக்கப்படுத்தி இருந்தார். அதே நேரம் அவரோட அந்த துப்புரவா இருக்கும்போது அந்த வீடு சுத்தமாக இருப்பது, குடும்பமாக இருந்தால் வீடு சுத்தமாக இருந்தால்தான் அங்கே இறைவன் குடிகொள்வான் என்று சொல்லுகிறோம். அந்த ஏன் எதுக்காக துப்புரவாக இருக்கிறோம், இறைவன் குடிகொள்வதற்காகவா என்று சொல்லி கேட்டால் உண்மைதானே. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் பாவித்த உடுப்புகளையும் அதே அறையில் நாங்கள் போட்டு வைப்பதாலும் ஒரு மேசையில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த சாப்பிட்ட இடத்தை தூய்மைப்படுத்தாது நாங்கள் சென்றோமா இருந்தால் அந்த இடம் குப்பையாகத்தான் இருக்கும். அப்போ அதனால அந்த இடத்தை துப்புரவா வைத்திருந்தால் தான் நல்லம் என்றது அவர் விளங்கப்படுத்தியிருந்தார், அவரை உணர வைத்திருந்தார், புரிய வைத்திருந்தார். அதே நேரம் அந்த தூய்மை துக்கம் இரண்டு விடயங்களையும் ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு கணத்தில், அதுதான் சொல்வார்கள் இல்லோ, அந்த கண்ணோடு கண் பார்த்து நேரம் சரியாக பார்த்து பேசிக்கொண்டால் புரிய வைக்க முடியும் என்றதை உணர வைத்த அந்த அம்மாவுக்கு வெற்றி கிட்டியது. அன்றிலிருந்து அவரது மகன் அவருடைய கொடுத்த பாத்திரத்தையும் அந்த அவருடைய கப்புகளையும் கழுவி வைக்க ஆரம்பித்திருக்கிறார் என்றது உண்மையாக அந்த நேரம், அந்த சரியான நேரத்தில் கூறுவது தான் அந்த விடயமாக இருக்கும். சரியான நேரம் தான் அங்கே முக்கியம், அதை புரிய வைப்பதற்கு என்றதை கூறி அந்த அம்மா எனக்கு அந்த கதையினை கூறியிருந்தார். மிக்க நன்றி எல்லோருக்கும். எனக்கும் அந்த சரி என்று பட்டது. மிக்க நன்றி. இணைந்திருக்கிறேன் நானும். யார் சொன்னது கதை? அவர் அம்மா ஒரு மகனை பற்றி சொல்லியிருந்தார். அம்மாவே சொல்லிடுறாங்க. அம்மாவை எல்லாரும் வீட்டு நடக்குதுன்னா அந்த அம்மாவை சொல்லி பெருமைப்படுத்துவாங்க. அதுதான் அந்த மகனுக்கு புரியவே இல்லை, வேணும் அதை புரிந்து கொண்டது பெரிய வெற்றி அந்த அம்மாவுக்கு. ஆம்பளை பிள்ளைகள் அடி வாங்க போறது கல்யாணம் கட்டி வீட்டை தனியா வேலைக்கு அந்த வீட்டின் அந்த ஆம்பளை பிள்ளை இந்த துணைவியார் இவர் கழுவா வச்சிருக்க கப்பெல்லாம் அடுக்கி கொண்டே வருவேன். எக்ஸிபிஷன் கண்காட்சி மாதிரி ஆக்கள் வந்தா காட்டுறது அண்டையோட ஓடினாரு. அது மட்டுமல்ல, இந்த அம்மா ஏன் ஊற்றி கொடுக்குறா தண்ணி, இவாதான் விட்ட பிள்ளை, நீ கப்ப கழுவி கொண்டு வந்து தேனீர்னு சொல்லி பழகிருந்தா கொண்டு வந்திருக்கலாம். சரி, அதில் கணக்கு உருக்க வேண்டாம், எல்லாத்த வீட்டு கரைதான் என்ற அப்படின்னால விட்டுருக்கோம். ஆனால் பேரப்பிள்ளையை வச்சு பேர பெற்றோர்கள் கழுவி வைக்கிறார்களே இப்பவும் எங்களுடைய பாம உறவுகளும். இருக்கிறாரா? இருக்கிறாரா? சரி, அப்படின்னால் நீங்கள் அவருடைய யார் பேசுறது? வணக்கம். நிமிடம் ராதினி அல்போன்ஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் மிக்க ஞாயிறு வாழ்த்துக்களை கூறி அதிவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் வாங்கல அளவுக்கு இல்லை, இல்ல அப்படி வாங்கல ஏறாமல் கதைக்க வர்ற அளவுக்கு நாங்களும் இல்லை. அதே நீங்கள் இல்ல, நான் இத தற்போது வைத்தியசாலைக்கு போறேன். அப்ப அதுக்காக கொஞ்சம் கேட்டு கொண்டிருந்தோம். நீங்க சொன்ன கேட்டோம், இதை விட நீங்கள் வரணும் பண்ணி யாரு கேட்டது? இல்ல, நான் வரணும் மட்டும் வந்தேன். இல்ல அப்படி வேற இல்ல. அது நன்றி வணக்கம். அவன் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சொல்லுவோம். அப்படி மற்றவருடைய வழி நடத்துவது இது உருட்டல் சிந்தனை. நீ தெரியுமோ? ஆமா. இப்ப சிந்தனையை சொல்லி ஒரு பாடலை இணைந்திருக்கிறார். கூப்பிட்டு இருந்தீர்களா? இல்ல, நான் ஒரு நிமிடம் நன்றி விடப்படுகிறேன். விளங்கல சொல்லலாம்.
கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார், கொஞ்சம் தூர இடத்துல போறேன். வா சொன்ன விளங்கல எனக்கு. என்ன தர்ஷினி சொன்னவர்? பேசலாமா? நீங்க பேசுங்க, நான் மன்னிப்போட விட என்றால் 1/2 நிமிடம் பாடல் தந்துவிட்டு விடைபெறுங்கள் என்று சொன்னேன். சரி, நன்றி நன்றி. அதாவது ஒரு விடயம் என்னவென்றால், தற்பொழுது இப்ப கூறிய கருத்தின்படி, அதாவது இல்லத்திலே ஏன் இவ்வாறான நிகழ்வு இடம்பெறுகிறது? அதாவது இல்லத்தை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்காத போது அங்கே சீதேவி அல்ல மூதேவி இடம்பெறுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஒரு சின்னதொரு நிகழ்வு. நான் வெளியே சென்றிருந்தேன் சில நாட்கள். மனைவி கனடாவில் இருந்து வந்திருந்தார். இங்கு வந்திருந்த போது எங்களுடைய வீடு முழுவதும் இலையான்களா இருந்தது. என்ன நடந்தது என்றால், ஒரு ஜன்னல் திறந்திருந்தது. அப்படி இருந்தது மட்டுமல்ல, அங்கே வைக்கப்பட்ட பாத்திரங்கள் கழுவப்படவில்லை. அப்படியானால் என்ன நடந்ததென்றால், அங்கே தூய்மை இல்லாமல் இருந்த பொழுது அந்த வீட்டிலே இலையான் வந்து ஏராளமாக இருந்தது. அப்ப அவற்றை அவசரமாக வெளியேற்ற வேண்டி இருந்தது, சந்தன குச்சி கொளுத்தி. இதை நான் ஏன் குறிப்பிடுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், தூய்மை என்ற விடயம் இங்கே குறிப்பிடப்பட்டது. உண்மையிலே இல்லம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையற்றதாக இருந்தால் தீமையாகத்தான் இருக்கும். சாதாரணமாக நாம் பார்க்க போனால் வீட்டின் மேலே நாம் சில வேளைகளிலே தூய்மையாக வைத்திருப்பதில்லை, எல்லாம் தூசி பிடித்திருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே, தூய்மையற்ற நிகழ்வுகளிலே மூதேவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு எண்ணம் குடிகொள்வது இயற்கையானது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. மிக்க மிக்க நன்றி அல்ஸ்டனா, மிக்க நன்றி. உங்களுடைய வெறும் குட்டி குட்டி கதைகளில் எப்படியான கதைகள் நிறையவே எடுத்து வந்திருக்கிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். மிக்க நன்றி உங்களுடைய அணிவிக்க. நான் அல்ஸ்டனாவிடம் பதில் எதிர்பார்க்கவில்லை, ரஜினியரிடம் தான் பதில் எதிர்பார்த்தேன். அவர் சொன்ன அந்த ரெண்டும் என்ன, ஒன்று கொண்டாய் மோதுகிற அல்சனர்கள் இப்போதைக்கு பதில் சொல்லாதீங்கோ, இது உருட்டல் சிந்தனை நேரம் இது. அவர் சொன்ன இரண்டும் வந்து சரிக்கு சரி, சரிக்கு சரி, சரிக்கு சரி. எது எது சரிக்கு சரியான ஒரு சரிக்கு சரியான சரிக்கு சரியான சரிக்கு சரி என்று அவர் உட்புறமாய் குறிப்பிட்ட, பூடகமாய் குறிப்பிட்ட ரெண்டு விடயங்கள் எவை? அவர் கூறிய அந்த சிந்தனை வந்து மனைவி கூடுதலாக வீட்டில் ஆக்ரோஷமாக இருக்கும்போது கணவன் அமைதியாக விளக்கம் தரலாம். சரிக்கு சரி என்றது வந்து ரெண்டுமே எதிர்த்து அந்த நேர எதிர்க்கு ரெண்டுமே சரியானதுதான். அது விலங்குதான், நான் புரிய வைக்க தெரியவில்லை. இல்லையே, தமிழில் சொல்லலாம், டோச்சில் சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லலாம். இப்ப என்ன, அகப்பையும் கரண்டியுமா, அல்லது கதவும் கேட்டுமா, அல்லது மாம்பழம் ஃபுட்பால் போடுமா, என்னன்னு சொல்லலாம். பேர் சொல்ல நீங்க விளங்க வைக்க வேண்டாம். ஒரு ஆணும் பெண்ணும் சரிக்கு சரி, அது மாதிரி. அப்படியா? சரி, அது தவறு என்று நினைக்கிறேன். ஜேம்ஸ் ஆல்சன் இனி விளக்கங்க போமா. அவர் அந்த பதிலை பிறகு விளக்கத்தில் தான் சொன்னார், ஆனா பதிலாக சொல்லவில்லை. இல்லை, சொல்லுங்க. உங்களுடைய இதிலே நான் கன விடயங்களை நான் தொட்டிருந்தேன். நீங்கள் எந்த விடயத்தை குறிப்பாக கேட்கிறீர்கள்? நீங்கள் சொன்ன அந்த விடயத்தில் சரிக்கு சரியாக சரிக்கு சரியாக நின்றால் உடைந்து போகும் என்று உச்சரித்தீர்கள். அதாவது வந்து விவாதங்கள் இருக்கின்றன. நம்முடைய குடும்ப, உதாரணமாக குடும்பத்தை எடுங்கள். மனைவி ஒன்றை விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது அதனை மௌனமாக ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. அதற்கு சரிக்கு சரியாக இருந்தால் குடும்பம் உடைந்து போகும். நாம் கூட்டத்திலே பேசும் போது ஒருவர் அந்த கூட்டத்திலே பேசுகின்றவர் ஒன்று ஒரு கருத்தை நமக்கு தருகின்றார், மற்றது மற்றவர்களுடைய கருத்தை வைத்து எங்களுக்கு தருகிறார். அதாவது அவர் பேசுவது எங்களை அல்ல, மற்றவரை. இந்த வேளையிலும் கூட அமைதியாக இருப்பதுதான் நல்லது. அமைதி இல்லை என்றால் தோல்வியே நாம் தழுவிக்கொள்ளுவோம். அதுக்குத்தான் நான் உதாரணம் காட்டினேன். வந்து காலத்திற்குரிய முறையிலே அமைதியாகுதல். அதாவது
இது இருக்கின்றது, பன்றிகள் இருக்கின்றன. சில காலங்கள் அவை உண்பது இல்லை, அந்த காலத்திலே அமைதியாகின்றன. மரங்கள் இருக்கின்றது, பனி வர போகின்றது, இது எனக்கு பாதிப்பாக இருக்கும் என்பதற்காக அவை பனியோடு மோதுவதில்லை, அமைதியாகின்றது. இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். வேறு கருத்து இருந்தால் நீங்கள் கூறுங்கள். அதே நேரம் என்னன்னா அது அந்த மரங்களோ சரி, பன்றிகளோ விலங்குகளோ சரி, அவர்கள் ஒவ்வொரு காலமே மாறிக்கொள்கினோம். ஆனா மனிதர்கள்ல மட்டும் நாங்க நிறைய அனுபவங்களும் வயதும் வந்த பிறகுதான் சில பேர் அமைதி காண்றார்கள். ஆனால் அப்பவும் வயது வந்தவர்கள் காண்பார்களா, அனுபவம் இவர்களுக்கு இருக்கிறதா? சில இடங்கள்ல சீரிப்பாகிற மாதிரி இருக்கிறதானே, அமைதி அங்க இருக்கிறது இல்லையல்லோ. அதாவது நாம் இறை எண்ணங்களோடு இருந்தால், அதாவது விட்டு கொடுக்கின்ற மனோநிலை, அதாவது இறைவனை நாங்கள் மனிதரிலே காண தவறினால் நமக்கு தோல்விதான். மனிதரிலே காண தவறினால் தோல்வியைத்தான் எதிர்கொள்ளுவோம். அதாவது இறைவனை நாங்கள் மனிதரிலே காணும் போது ஒன்றை நீங்கள் அவதானிக்க முடியும். வைத்திய சாலையிலே தாதியர்கள் நோயாளிகளை கவனிக்கின்ற முறை, இந்த நோயாளிகளை கவனிக்கின்ற இந்த தாதியர் முறை இத்தாலியிலே இடம்பெற்ற அந்த போரின் ஊடாக உருவாகியதொன்று. அதிலிருந்துதான் தாதியர் முறை உருவாகியது. இங்கே தாதியர் ஒருவரை கவனிக்கின்ற போது அங்கே அன்பை கொடுக்க தவறினால் அங்கே அது ஒரு வெறுப்பாக மாறுகின்றது. குறிப்பாக யாழ்ப்பாண வைத்தியசாலைகளிலே இதனை நான் கண்டிருக்கின்றேன். மனித தன்மையற்ற விதத்திலே தாதியர்கள் நடந்து கொள்ளுகின்றார்கள் அந்த நோயாளர்களை கவனிக்கின்ற முறை. ஆனால் எல்லோரும் அல்ல, சிலர் உண்மையாகவே இறை அன்பு வைத்து அவர்களை கவனிக்கின்ற போது இறைவனை அவர்களிலே காண்கின்றார்கள், அவர்கள் இறைவனை இவர்களிலே காண்கின்றார்கள். நாங்கள் காணாத இறைவனுக்கு கரம் உயர்த்தி இறைவா என்று கும்பிடு போடுகின்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற இறைவனை நாம் பல தடவைகளில் மறந்து போகின்றோம் அல்லவா? மிக்க மிக்க நன்றி. நீங்க சுட்டிக்காட்டின அந்த விஷயம், தாதியர்கள் விஷயம் கூடின அளவு எல்லோருமே புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அங்கே இருக்கும். உதாரணத்துக்கு நோயானவருக்கு கூட இல்லை என்றாலும் அவரை கூட்டி செல்பவருக்கு அவர் அன்பா நடந்து கொன்ற விதத்திலே இவருடைய நோய் மாறிவிடும் என்று சொல்லி கூட நினைக்கக்கூடிய பக்கம்தான் தாதியர்களுடைய சேவை, அவர்களுடைய அந்த பணி. ஆனால் எங்களுக்கு இப்போ எல்லா இடமே இது இருக்கும் நினைக்கிறேன். எப்படி என்றால், இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், நாங்கள் உணவு வேண்ட போகிறோம், சரியான பசி வேண்ட போகிறோம். அந்த வேண்ட விற்பனையாளர் ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அவருக்கு விருப்பமே இல்லாமலும் அன்றைய நாள் அவருக்கான நாளா இல்லாமலும் இருந்திருக்கலாம் வீட்டு சூழ்நிலை. அது மாதிரி இருக்கும்போது அவர் எங்களுக்கு சரியான உணவை செய்து தருவாரா என்றது எங்களுக்கு கேள்வியா இருக்கும். உடனே நாங்கள் திரும்பிடுவோம். சரியான பசியோட போனாலும் இதுதான் சாப்பிடணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி சாப்பிட்றத விட நாங்கள் ஒரு அன்போட அழகோ அரவணைக்கிற ஒரு கடைக்கு போய் அதை சாப்பிடலாம்னு நினைப்போம். அங்கேயும் அது இருக்குதானே அந்த விடயம். எப்படி தாதிமார் எப்படி அங்க நோயாளர்களுடன் பழகிறார்களோ, ஒருவர் உணவு வேண்ட வரும்போது கூட நாங்கள் அதை செய்ய வேண்டும் தானே என்றால் அவர்கள் காசு கொடுத்துத்தான் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அந்த கனிவோட பணிவோட அது மாதிரி கொடுத்தா தானே அங்கே அந்த உணவு கூட எங்களுக்கு சரியான இடத்தை எங்களை நிரப்பும், உடல் எங்களுக்கு தேவையான உணவை அதை திருப்திப்படுத்தும் என்றது இருக்குது அல்லவா? மனதிலே திருப்திப்படுத்தும் என்று குறிப்பிடலாம். நல்லது. ஒரு சிறிய கதை ஒன்றை கேளுங்கள். ஒரு பெரியவர் வென்ஸ் காரிலே ஒரு கடைக்கு போகின்றார். கடைக்கு போய் அந்த கண்ணாடியை இறக்கி கடைக்காரரிடம் கேட்கின்றார், இந்த பட்டியலை நீட்டி இந்த பட்டியல் உள்ள பொருட்களை தருமாறு. கடைக்காரர் இவருக்கு நான் இழக்கமா, இறங்கி வாரும் என்று இவர் கை காட்டுகின்றார். ஆனால் அவர் இறங்கி போகவில்லை, தொடர்ந்தும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த ஆளோட பெரிய கரைச்சல், எனக்கு பெரிய துண்டா இருக்கு, பெரிய பென்ஸ் கார், எனக்கு வருமானம் கிடைக்கும் என்று கடைக்காரர் தன்னுடைய உதவியாளரை அனுப்புகின்றார் அந்த துண்டை வாங்கி கொண்டு வர சொல்லி. இவர் அந்த துண்டை வாங்கி கொண்டே கொடுக்கிறார். நல்ல பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் போட்டு கடைக்காரரே கொண்டு போய், ஏனென்று சொன்னால் கடைக்காரர் வெள்ளனே இருந்த நிலைமை வேறு, இப்பொழுது கொண்டுள்ள மனோநிலை வேறு. கடைக்காரரே இறங்கி போய் அந்த பொருளை வைப்பதற்காக கதவை திறக்கின்றார். அப்பொழுதுதான் பார்க்கின்றார் அந்த பொருள் வாங்க வந்தவருக்கு ஒரு கால் இல்லை. இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றன. பெரிய ஆட்களாக நாங்கள் இருக்க விரும்புகின்றோம். அடுத்த நாள் நான் இறக்கப் போகின்றேன் என்பதனை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லை.
ஆகையினாலே இந்த மனநிலை இருந்தால், ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை, நாளைக்கு நான் வாழ்வதற்கில்லை, இன்று நன்றாக வாழ்வோம், மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வோம் என்ற மனோநிலை இருந்தால் இந்த நாடும் நம்முடைய வாழ்வும் நன்றாக இருக்கும். நன்றி. மிக்க மிக்க நன்றி. அழகான விளக்கம் வேண்டாம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி இணைந்திருக்கிறோம். மன்னிப்போடு எனக்கு ஜேம்ஸ் அவர்கள் ஆரம்பிக்கும் போது எனக்கு 2-3 தடவை ஜூம் நிறுத்தப்பட்டு விட்டது. பிறகு நான் ஃபோன் பண்ணி அது என்ன பதில் வந்தது, எதுவும் சரிக்கு சரி. குடும்ப சூழ்நிலைகளையும் அமைதி காண்பதும் பக்கமாகத்தான் மீண்டும் இணைத்திருந்தார். அப்ப அவரு பதில் சொல்லவில்லை. இப்ப கொத்து சண்டை வருகிறது, சரிக்கு சரியாய் 2 போட்டி போட போறது யாருன்னு தெரியும் எங்களுக்கு. 2 அரசியல் கட்சிகள் ஒண்ணுக்கு ஒண்ணாய் மோதுகின்றன, அந்த கட்சிகளுடைய பேர் தெரியும் எங்களுக்கு. இப்போ ஜேம்ஸ் ஆல்சன் அவர்கள் தந்த சரிக்கு சரி ஆக என்று சொன்னது யாரையும் சொன்னார், எதனையும் சொன்னார். நான் ஜேம்ஸ் ஆல்சன் சொல்லி போட்டார், அவர் விளக்கம் சொன்னார், அதை பின்னால் கேட்டேன். அப்போ நீங்கள் அதற்கு எங்களுக்கு விளக்கம் தாருங்க. அவர்கள் கையை உயர்த்தித்தான் நான் சொல்றேன். அவர்தான் கதையை எழுதினார். நீங்கள் சொல்லுங்கள், கேட்கிறோம். எது சரிக்கு சரி, எதை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அவை யாவன? நான் சரிக்கு சரி என்று குறிப்பிட்டது ஏராளமான விடயங்கள் இருக்கும் பொழுது நான் குறிப்பிட்டது ஒன்றை ஒரு பிரம்மாண்டமான 2 விடயங்களை, முதன்மையான 2 விடயங்களை சொல்லுங்கள் இன்றைய தினத்துக்கா. நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை பற்றி விளங்கப்படுத்தலாம். இல்ல இது சின்ன கேள்விதான், நீங்க பெருசா போறீங்க. சும்மா ஒன்று சொல்லும் போது ரஜினியாவில் எடுத்திருக்காட்டி நான் பேச விட்டுருப்பேன். ஏன்னா இன்றைக்கு ஒரு சிந்தனை இல்லை, அது கேட்கக்கூடாது உங்கள்கிட்ட. ரஜினியாவில் எடுத்து சொன்னார், ஆனால் அவருக்கு அதுக்கான விளக்கத்தை புரிய முயற்சித்தார். அதனால என்னதை சிந்தனையாளர் சொல்லி வந்தார் என்ற விஷயம் அவருக்கு புரிந்ததோ என்று கேட்கறதுக்காகத்தான் ஒரு ட்ரையில் கேட்டிருந்தேன் அவரிடம். புரிந்தது, ஆனா புரிய வைக்க முடியவில்லை, சொல்ல தெரியவில்லை. 2 பொருளை தான், 2 விடயத்தை தான் கேட்கு. நீங்க அதுக்கெல்லாம் புரிய வைக்க ட்ரை பண்றீங்க, அது போல அண்ணவர்களும் அதைத்தான் சொன்னார். நிறைய விஷயங்களை குழம்புற போது நான் ஒரு நேராக இருந்து எனக்கு அது புரியவில்லை, எதை சொல்றீங்க என்பது போல. முன்பு 30 ஆண்டுகளுக்கு முன்ன சுவிட்சர்லாந்துக்கு வரும்போது, சூரிச்சையா போர்ட்லேருந்து வெளியில வரும்போது அந்த நடைபாதையில் பெரிய வாசகம் எழுதப்பட்டது. இது 30 ஆண்டுகளுக்கு முன்னம். அதை நான் காட்டிலையில் கடந்த அளவை சொல்லி இருக்கிறேன். இயற்கையும் தொழில்நுட்பமும் எதிர்காலத்தில் இணைந்து செல்லும் காலம் வரும், அப்போது இந்த உலகம் இரட்டிப்பு உயிர்ப்பு பெறும். HSLB என்கிற வங்கியினுடைய வாசகம். அப்ப இணையங்கள் எல்லாம் நாங்கள் வீட்டில் பெருசா பாவிக்கல, கம்ப்யூட்டர்களே எங்களோட கைகளுக்கு வரையில்லை, பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் வச்சிருந்தார்கள். அந்த நேரம் அது புரியவில்லை. பிறகுதான் இன்று சிறப்பாக போயிடுது. இன்று செயற்கை நுண்ணறிவு வந்துட்டதுன்ற எல்லாரும் பயப்படுற அத்தனை பேருமே செயற்கை நுண்ணறிவு பற்றி அறிவு அற்றவர்கள் என்று சொல்லாட்டிலும் குறைவானவர்கள். அதை உருவாக்கினவன் சொல்றான், இல்லை உலகம் மகோன்னதம் அடைய போகிறது. இது 2 கருத்து, ஒரே மனிதர்களுக்கு, மனித கூட்டங்களுக்கு 2 கருத்து இருக்கும். அப்ப இதுல அவர் சொல்ல வந்தது, இதுல இருந்து யாரா தொடங்குங்க, நான் 1.5 நிமிடத்தில் கலையத்துக்குள் வந்து விடுறேன். அந்த இயர்போன் இல்லாதால பெரிய கஷ்டமா போச்சு இன்றைக்கு. அவர்களுக்கு இப்போது நீங்கள் சொன்ன தத்துவத்தில் அந்த பிரம்மாண்டத்தை தலைப்பை சொல்ல வாய்ப்பு இருக்கிறதா? நான் இப்போ சொன்ன வாசகம் அதுக்கு பொருத்தமா இருக்கு. அப்படியே ரஜினி அவர்கள் கொண்டு வாங்க, ஒரு 1.5 நிமிஷத்துல உள்ள வந்துடுறேன். மிக நன்றி. ஜேம்ஸ் ஆல்சன் தான் இயற்கையும் தொழில்நுட்பமும் 30 வருடங்களுக்கு முன்பே வாசகமாக பொறிக்கப்பட்ட அந்த வரிகளை தான் நினைத்து கொண்டார். அதை எழுதியவர் இன்று பார்க்கும்போது அது சாத்தியமாகிறது என்றும், இல்லை அழிந்து போகும் என்று சொல்லி மற்ற பக்கம் இருக்கும் என்று சொல்லி அதிபர் சொல்றார். நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதானா? அன்றே இது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்று நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அப்படி பார்க்குறப்போ எங்களுக்கு புரிகிறவர்கள் உண்மைக்கும் அது இயற்கையும் தொழில்நுட்பமும் அன்றே எப்படி சொல்றது
நடக்கப் போகிறது என்றதை அறிந்தே அவர்கள் அந்த வாசகத்தை பதிவாக்கி இருக்கிறார்கள் என்றதுதான் அதிபருடைய இது. ஆனால் இன்று அப்படி இருக்கிறது அப்படியா என்று. ஆனால் இப்போ பார்த்தால் தொழில்நுட்பமும் சரி, இயற்கையும் சரி, அப்படியான காலங்கள்லையும் இன்று அடுத்த கணம் என்ன நடக்கப் போகுது என்றதை அறியக்கூடிய அளவில் தொழில்நுட்பமும் இருக்கிறது. அதை நாங்களும் பார்க்கிறோம். ஒரு சின்ன சின்ன விடயங்களாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதனால் தொழில்நுட்பம் இருக்கிறபடியால் அதை கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அளவெடுக்கும் வகையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவியும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மிக இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் இல்லை ரஜினி அவர்களே, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை எதையும் விளங்க வைக்க முயற்சிப்பது. கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் எங்களை போல் அறிவானவர்கள் நினைக்கணும். நீங்கள் பதிலை நீங்கள் சொல்ல வந்த பதிலை மட்டும் சொல்லிவிட்டீங்கன்னா, ஜேம்ஸ் ஆல்சன் அவர்கள் ஏராளமான கதைகள், ஏராளமான பின்னணி இருக்கிறது என்று சொன்னார். அதில் ஒன்றை அவர் இன்று தெரிவு செய்து எங்கள் உருட்டலுக்கு விடை தரலாம். இன்றைய தினத்தில் நாங்கள் விடைதலை பெற்றுவிடலாம். குழப்பம் ஒன்றுமே இல்லை, வலுச்சுலவம் தான். நீங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லிட்டீங்கன்னா நான் இதைத்தான் நினைத்து சொன்னேன் என்கிற போது வேதாளம் இல்லை, நாங்கள் மரத்திலேருந்து இறங்கிடுவோம். அதாவது இன்றைய தினம் உயிர்ப்பு நாள். இந்த உயிர்ப்பு என்பது ஒரு 2000 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற ஒரு நிகழ்வை மட்டும் நாம் பார்க்காமல், இந்த உயிர்ப்பின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொள்ள வேண்டியது என்ன என்ற செய்தியைத்தான் நான் பகிர வந்தேன். அதாவது மரங்கள், மிருகங்கள் இவையெல்லாம் தன்னுடைய பணியை, நீங்கள் சொல்வது போல சூரியன் வருகிறது, நாங்கள் என்ன செய்தால்னா அது தன்னுடைய காரியத்தை செய்யும். அதே போன்று மனிதர்களும் தன்னுடைய பணியை இந்த உலகத்திலே செய்யும் போது நிச்சயமாக இயேசுவினுடைய உயிர்ப்பு பெறுமதி உள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் விளக்கம்தான் தந்தீர்களே தவிர பதில் தரவில்லை. நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இது இப்போ இன்று காலை கூட நான் ஆயத்தப்படுத்தி வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற போது சும்மா ஒரு காணொளி கிடைத்தது, பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் என்று கதை தொடங்குவார்கள். அது மிக தவறான செயல். உங்களுக்கு தெரியும் வேண்டாம் பின்னேன்னு சொல்கிறீர்கள், நீங்கள் பேசாமல் இருங்களேன். உங்களுக்கு தெரியும். மற்றது அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் என்றால், உங்களுக்கு விளங்கியதா, புரிஞ்சுதா, விளங்கிச்சா என்றெல்லாம் அது தமிழ் முறையிலே பேசும் வளமையில் நாங்கள் இன்றைக்கும் கூட எங்களுடைய இளைய பிள்ளைகள் எல்லாம் கூட ஏதாவது இந்தியாவிலேருந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து அங்கே ஓடி போய் 150 யூரோ கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்க்குறார்கள். காரணம் நம்மோடு ஒட்டவில்லை என்பதை போல. மீண்டும் அந்த கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன். அது சிக்கலாக எடுக்க வேண்டாம், இது ஒரு தமாசாக கூட எடுக்கலாம். ஒரு பேச்சுக்காக உருட்டலில் சிந்தனை வேண்டும். இங்கு பலரை காணவில்லை, சிந்தனை சொன்னவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் அதை கேட்டிருந்தேன். சரிக்கு சரியாய் மோதினால் என்றால் எது? இப்போ ரஜினி அவர்களும் அல்சன் அவர்களும் சரிக்கு சரியாய் நீங்கள் மோதினீங்கள் என்றால் இன்றைய விவாத அரங்கே உடைந்து விடும். ஏனென்றால் அங்கு ஒரு தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்கிறது போல சொல்லலாம். அல்லது ஒரு பஸ் வண்டியும் ஒரு ட்ரக் வண்டியும் இப்போ ரஜினி அவர்கள் காட்டுற மாதிரி இந்த தொழிற்ச நிறுவனத்திலேருந்து வெளியில் வந்தது சரிக்கு சரியாய் மோதினால் எல்லாமே உடைந்து விடும். எத்தனையோ வாழ்க்கை மனிதர் உயிர்கள் எல்லாம் உடைந்து விடும். நான் கருத்தில் எடுத்த விஷயம் இது என்னுடையது. இது நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக இருக்கும். ஏனென்றால் அதனால்தான் உங்களிடம் பதில் கேட்டிருந்தேன். இயற்கையோடு சேர்ந்துகிறோம். இதில் இப்போ இறைவனை இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இயற்கையும் செயற்கையும் யாவற்றையும் இறைவனுடைய படைப்புத்தான் என்று நம்புபவர்கள் அப்புறம் அதுக்குள்ளே வந்து மோத முடியாது. ஏனென்றால் இறைவன் யாவற்றுக்கும் அப்பாற்பட்டு கடந்தவர், அந்த நிலையில் தான் இருப்பவர் என்று வைத்து கொண்டால், இயற்கையோட நாங்கள் மனித வாழ்வு வந்து சரிக்கு சரியாய் மோதினால் எங்களுடைய வாழ்க்கை உடைந்துவிடும். உலகம் உடைகிறதோ இல்லையோ அது வேறு, அது பிறகுதான் நாங்கள் கண்டுகொள்வோம் என்கிறதை போல ரஜினி அவர்கள் சொல்ல நினைத்தார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவன் மனைவியை கூட எடுக்கலாம், ஒரு வேளை எடுத்திருக்கலாம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி தலைவர்கள் இருவருமே சரிக்கு சரியாய் எல்லா விடயத்திலும் மோதிக்கொண்டால் குடும்பம் உடைந்துவிடும். அப்போ நான் கேட்டது, நீங்கள் எதை மனதில் நீங்கள் சொன்னீங்கள் ஏராளமான கதைகள் இருக்குது, அதை ஒத்துக்கொள்கிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நான் உங்கள் மனதில் என்ன இருந்தது என்று சொல்லுகிற போது இந்த சிந்தனை வந்து அப்படி வெடிக்கும். ஓ இப்படியா, அப்படியா, ஓகே, எனக்கு இதிலிருந்து இன்னும் ஒரு சிந்தனை வருகிறது என்று கூட ஒவ்வொருவரும் சிந்திக்க வாய்ப்புண்டு என்று நினைத்து கொண்டேன். இரண்டாவது,
அது தெரியவில்லை. கணவன் மனைவி சரிபாதியாக இருக்க வேண்டும் என்றது ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் விடயங்களிலே மாறுபட்டிருக்கிறோம். எல்லாமே வாழ்க்கை முழுக்க நான் தான் உயர்ச்சி, தரிச்சு அல்ல அவள் தான் உயர்த்தி நான் வந்து என்றால் அது ஏற்கனவே சொல்லும் போதே உடைந்து விட்டது வாழ்க்கைங்கிறது போல. ஆனால் விடயங்களில் சரி, சில வேளை வீட்டு நிர்வாகத்திலே சரிக்கு சரியாக இருக்க முடியாது என்றால் ஒருவரை விட்டு கொடுக்குற போது அதை மற்றவர் ஏற்று செயல்படுகிற போது அதை கொண்டு வரலாம். அல்லது ஒரு பொருளாதார விஷயங்கள், வெளி விஷயங்களில், பாதுகாப்பு விஷயங்கள், இப்படி பலவற்றை பிரித்து பார்த்தோம் என்றால் அதில் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் ஆளுமையாக இருக்கும். நான் சொன்ன கதைக்கு திருப்பி வாரேன். அதைத்தான் அந்த HSBCங்கிற வங்கி, நினைக்கிறேன் ஜெர்மனி, சுவிஸ் எல்லாம் இருக்குது, உலக வங்கி. அது அமெரிக்காவை தான் தலைமை, இங்கிலாந்திலே மிக பிரபலியம். அவர்கள் சொன்னார்கள், அப்போ தொழில்நுட்பம் விரவ போகுது பெரிய அளவில் என்று பயங்காட்டப்பட்ட காலம் 30 ஆண்டுகளுக்கு முன்ன வேண்டாம், 90ஆம் ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார்கள், அப்படி அல்ல, இவை இயற்கை உலகத்தை விஞ்சி நிற்கிறது, 5 பூதங்கள்லாம் உலகை இயக்கிறது. ஆனால் இப்போது தொழில்நுட்பம் அதை கபலீகரம் பண்ணிவிடுமோ என்று பயப்பட தேவையில்லை. இவை ஒன்று வளர்ந்து இருக்கிறது, இன்னும் ஒன்று வளர்ந்து வந்து இரண்டும் இணைந்து பயணிக்கும் காலம் வரும். அதுதான் நமது எதிர்காலம் என்று சொன்னார்கள். தீர்க்க தரிசனமான வாசகம். இன்றும் நாம் குழம்புறோம், அப்படி இல்லை என்கிற போது. இப்போது உங்களில் சிலருக்கு தெரியும், அருண்குமார் எங்களுடைய வெப் மாஸ்டர், அவர் 3 பாடல்களை இந்த புனித வெள்ளி நேற்றைய தினம் உயிர்த்த ஞாயிறுக்காக இன்று 3 கிறிஸ்தவ பாடல்களை தானே எழுதி இசையமைத்து அதுக்கு காணொளிகள் தயாரித்து குரல் கொடுத்து பாடலாகி வந்திருக்கிறார். இதுவரை காலத்தில் எழுத மட்டும்தான் அவருக்கு தெரியும், இசையண்டா என்னென்றே தெரியாது. அவருக்கு பாடும் குரலே தனக்கு இல்லை என்கிறார். ஆனால் அந்த பாடலை கேட்டால் அற்புதமாக இருக்கிறது. அப்போ நேற்று தாங்க முடியாமல் இதை பற்றி எங்கேயோ அவசரமாக ஏர்போர்ட்டுக்கு போகிறார், விளங்கப்படுத்துங்கள். அத்தனையும் செயற்கை நுண்ணறிவு AI பொறிமுறையில் செய்திருக்கிறேன். எந்த பெரிய இசையமைப்பாளரும் இந்த இசையை செய்ய முடியாது. அப்போ இப்போ எல்லாருமே நாங்கள் இதில் இருக்கக்கூடிய 6 பேருமே நாங்கள் பாடல்கள் எழுதி எங்களுக்கு விருப்பமான குரலை ஒன்றை உருவாக்கி, ஆண் குரல் பெண் குரல் மாற்றி மாற்றி ஒரு அரை மணித்தியாலத்தில் பாடல் உருவாக்கி விட முடியும். எனக்கு கஷ்டப்பட தேவையில்லை. விதவிதனால என்று பாடின பாடல் மாதிரி தானே வரிகளை கொடுத்து விட்டால். ஆனால் அதில் சில கம்பெனிகள் தான் அதை எடுத்து செய்கிறார்கள். அதாவது நாங்கள் ஒரு தரம் கதைக்கிற இல்லை, அந்த செயற்கை நுண்ணறிவு பொறிமுறை எங்களோடு பேசும், கேள்வி கேட்கும். என்ன மாதிரி கிறிஸ்பி வாய்ஸ் வேணுமா, மெலோடியான வாய்ஸ் வேணுமா, என்ன ரிதம், மெட்டை காட்டுங்கள், அப்படியெல்லாம் தண்டபாடில் கேட்டுக்கொண்டே இருக்கும். பசுனா பாடுவது. இதுபோல் இன்றைய இந்த AI என்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகம் எங்களை விஞ்சி விடுமோ? அதைத்தான் ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் இரண்டும் சரிக்கு சரியாய் மோதினால், ஒன்றோடு இணையாமல் மோதினால் இந்த உலகம் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கப் போகிறது என்று நான் எடுத்துக்கொண்டேன். எனக்கு கைதட்டலாம் எல்லாரும். அவருடைய சிந்தனையிலிருந்து நான் ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டேன். ஆனால் நான் கேட்ட கேள்வி ரஜினி அவர்கள் சொன்னபோது அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ எதை சிந்தனை சொன்னவர் சொன்னார் என்று கேட்டபோது இப்போ வரைக்கும் இந்த உருட்ட சிந்தனை நீண்டு விட்டதே. உங்களுடைய சிந்தனைக்கு அழகா இருந்தது, சரியாக. அப்படியே அல்ல, நீங்கள் விவாதிக்க வேணும். இப்படித்தான் ஏற்றுக்கொண்டீர்கள். ஜேம்ஸ் அல்சன் சிந்தனையை டக்கண்டு ஏற்றுக்கொண்டு ஒரு கருத்து சொல்லிட்டீங்க. இப்போ நான் அதை சொன்னோன்னே டக்கண்டு அதை ஏற்றுக்கொண்டுட்டு அங்கால ஓடிடுவோமா, பெற்றோர் தெய்வம் தொடங்கிடுவோமான்னு ஓடுறீங்க. இது எங்களை வளப்படுத்தத்தானே இந்த சிந்தனை. இதில் சில பேர் சொல்லலாம், இப்படியெல்லாம் கதைக்க இயலாது, இப்படியெல்லாம் அடாத்தா கதைச்சா வாழ்க்கை ஓடாது. என்னை பொறுத்தவரையில் இவற்றில் இருந்து தான் புதிய புதிய கருக்கள் உருவாகின்றன. அதை பிடித்து வைத்து நாங்கள் செயல்படுத்தி ஆளாக்கினோம் என்றால் அவை பெரும் விருட்சங்களாக மாறும். யாருடைய குரல்? ஹலோ, சுவிஸ்லையா? சரி, ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், நான் அது உங்களுடைய சிந்தனை பிழையோ ஒன்றும் அது சொல்லவில்லை. அதில் இருந்து எதை பொறுக்கலாம் என்றதுக்காகத்தான் நான் அதை கேட்டிருந்தேன். நீங்கள் சொன்னது சரி, எல்லாமே இருக்க முடியாது. இப்போ இறைவனை இயற்கையாகவும் தொழில்நுட்பத்தை செயற்கையாக நினைத்தால் சொல்பவர்களுக்கு தலையில் ஒன்றும் இல்லை என்ற அர்த்தம். ஏனென்றால் அந்த செயற்கையான இன்றைய நுண்ணறிவை இறைவன் உருவாக்கவில்லையா? அப்படி என்றால் எங்களுடைய நம்பிக்கையை தூர்ந்து விடுமே, தகர்ந்து விடுமே. யாவும் அவரால், அவரின்றி எதுவும் இல்லை என்கிற சிந்தனையெல்லாம்
அடியுண்டு போயிருமே ஒரு வினாடிக்குள். அவை படைக்கப்படுகிறது. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்னவென்றால் அதை அறிவதும் அறியாதிருப்பதும் அவனுடைய பிரச்சனை. நீ உணர்ந்து கொண்டால் நீயே ஒரு செயற்கையாக இப்போ இந்த சிந்தனை நேரத்தை வீட்டிலிருந்து இரவு 10 மணிக்கு எல்லாரும் ஒரு 16 வரிகள் எழுதி அனுப்பிவிட்டால் காலையில் இன்ன தோற்றத்தில் இன்ன குரலில் இதை படித்து விடுங்கள் என்று ஒரு கொமாண்ட், ஒரு உத்தரவை நாங்கள் கட்டளையை பிறப்பித்து விட்டால் காலை வேளை நாங்கள் ஒருவருமே இணையாமலே இந்த 6 பேருடைய சிந்தனையும் இப்போது பேசி முடிந்திருக்கும். நான் ஒரு பெண்ணினுடைய உருவத்தை கொடுத்திருப்பேன், அந்த பெண் வந்து அதை பேசியிருப்பாள் என்கிறது போல இதெல்லாம் வந்துட்டுது. இப்போ அருண்குமாருடைய 3 பாடல் 3 நாட்களுக்குள், நேற்று வரையான 3 நாட்களுக்குள் உருவான அந்த அவர் பெரிய வழியை சொன்னார். ஆனால் இடையிலே வந்து ஒரு பாவங்கள் பற்றி சொல்லியிருந்தார். இன்றைய தினத்துக்கு நேற்றை உருவாக்கிவிட்டார் உயிர்ப்பின் பொழுதுகள் என்று. இதை நான் இங்கே மாற்றவில்லை, மாற்றினால் உடனடியாக அதை ஒலிபரப்பி காட்டலாம். மிகச்சிறப்பு பாடலே வராத ஒருவர் இனிமையான குரலில் பாடுகிறார் என்கிறதை போல. அப்போ இதை நான் இவ்வளவு செய்து விட்டேன் என்று போது இறைவனுக்கு சவால் விட்டீங்கள் என்றால் நாங்கள் தொலைந்து போய்விடுவோம். இறைவன் என்கிறது தெரியாத ஒரு மாபெரும், எங்களை அத்தனை பேரையும் இயக்குகிற மாபெரும் வடிவம், ஒரு சக்தி, ஒரு தூண், வழிகாட்டு, எல்லாவற்றையும் சொல்லலாம். அப்போ இயற்கை, இறைவன் அல்லது இறைவனை விட்டுவிட்டு இயற்கை, இந்த வளர்ந்து அகூரமாய் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ரெண்டும் சரிக்கு சரியாய் மோத முடியாது. இணைந்து செல்லலாமே தவிர மோதினால் உடைந்து விடுவோம். திங்கக்கிழமை போல யாராச்சும் பேச வர்றீங்களான்னு பார்ப்போம். மத்திய சிந்தனை சொன்னவர்கள் உரைந்து விட்டார்கள். அல்சரனா, சரிதானே, ஒரு மாணவன் உங்களிடம் கேட்டபோது உங்கள் சிந்தனையிலிருந்து ஒரு ட்விஸ்டை கொண்டு வருவதை நீங்கள் வரவேற்பீங்க தானே? நிச்சயமாக வரவேற்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு பரீட்சை, சித்திர பரீட்சை நடத்துகின்றார். அவர் நடத்துகின்ற போது அந்த மாணவன் பலரிடம் பார்த்து கொண்டு வர்றார். மாணவனிடம் கேட்கிறார், மாட்டை கேறி இருக்கிறாய், புல்ல காண இல்லையண்டு. மாணவன் சொல்றான் உடனே, அது மாடு மேய்ஞ்சிட்டு. உண்மை தெரிந்த மிக தத்ரூபமானது. ஆமாம் ஆமாம், உண்மைதான். ஆனால் சில ஆசிரியர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இல்லை இவர் அதிகமாக பேசுகிறார், இனி இவரை கவனிக்கணும் நாங்கள். இல்லை இல்லை, நான் ஏனென்றால் அவர்களுடைய மனவெளி ஃப்ரீயாக இருக்கிறது, எங்களுடைய மனம் நிறைந்து போயிருக்கிறது. நாங்கள் அவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அதாவது நீங்கள் எல்பிஎஸ் பேங்க், அந்த பேங்க்ல இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட செய்தி போல எத்தனையோவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் நான் கூறுகின்ற கருத்து. மிக்க நன்றி, அதுதான் சரியானது. அதே போலத்தான் நான் ஒவ்வொருவரும், சிறுவன் பெரியவர் அல்லது ஆசிரியர் மாணவன் என்று அல்ல, சக மனிதர்கள் கூட ஒருவன் ஒன்றை சொன்னால் செவி சாய்க்கலாம். நாங்கள் முதல்ல செவி சாய்க்கலாம், அதில் உண்டான தனது எண்ணத்தை பிரதிபலிக்கலாம். அது ஒரு மனிதனுக்கு மனிதன் விரோதமான செயல் அல்ல. அந்த கருத்துக்கள், அப்போ 2 கருத்துக்கள் மோதும் போது அவை சக்தியாய் உருவெடுக்கும் என்பது விஞ்ஞானம். 2 கருப்பொருட்கள் ஒன்றோடு மோதும் போது, அது பிறகு அணுவுக்கு ஒப்பிட்டார்கள். 2 அணு துகள்கள் மோதினால் அது பெரும் சக்தியாக வெடிக்கும். அந்த சக்தி உலகத்துக்கு ஏதோ ஒன்று கொடுக்கும் என்பதை போலத்தான் அது இருக்கும். சொல்லுங்கள் அண்ணா. ஆகவே நான் 30 வருடத்துக்கு முன்னம் பார்த்த வாசகத்தை உடனடியாக எனக்கு விளங்கவும் இல்லை, யாரிடம் கேட்கவும் முடியாது. தனியாக ஒரு ட்ராவலிங் பேக்கால் நடந்து வாரன் விமான நிலையத்திலேருந்து வெளியில் வரைக்குள்ள புதிய வாசகம் நீளவாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ புரியவும் இல்லை. ஆனால் நிறைய காலங்கள் தேடினேன், இது என்னவா இருக்குது, என்ன இது முக்குத்தனமாக இவ்வளவு காசு செலவழித்து இது எழுதியிருக்க மாட்டாங்க. சிந்திக்க 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 திருப்பி அது எனக்குள்ள உருவாகுது. இது இங்குள்ள 6 பேருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய 6000 பேருக்கும் இது பொதுவானது. எல்லோருமே சிந்திப்போம். அவை நான் சொல்கிறேன் கேளுங்கிறது அல்ல. எப்போது நான் சொன்னேன் கேட்டியா என்று கேட்கலாம். கேட்டேன், ஆனால் எனக்கு இப்படி விளங்கியது என்று கேட்குற போது சொல்லு சொல்லு அல்ல சொல்லுங்க நீ உனக்கு எப்படி விளங்கியது என்று கேட்டு பழகினால் 2 மனிதர்களும் வளர்வார்கள். ஆனால் எங்கள் சமூகத்தில், குறிப்பாக நான் மற்ற தமிழ் சமூகத்தை சொல்லவில்லை, ஈழச் சமூகத்தில் இவர் யார் எனக்கு சொல்கிறது,
இவர் எப்போவுமே நான் கதைச்சா எதிர்த்து தான் கதைப்பார் என்று அது சும்மா ஒரு நட்பு வாழ்க்கையிலேருந்து அரசியலை தாண்டி கூட இதே விதமான பகைமைகளை நாங்கள் வளர்த்து ஆனால் 2 பேருமே கட்டிக்காரர் இல்லை, எங்கள் சமூகத்தை சீரழித்து விடுகிறோம் என்ற சிந்தனையோடு நாங்கள் இந்த விஷயத்தைக்கு நிறைவு கொண்டு வரலாம். ஆனால் சிறப்பு எல்லோருடைய சிந்தனைகளும் கேட்டோம். டேவிட் அவர்கள், நேவிஸ் அவர்கள், ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள், வந்து சிந்தனை சொல்லாமலே ஓடிப்போன ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், வைத்தியசாலைக்கு போகிறேன்னு ஓட்டி இங்கே நிற்கிறார் என்ன வேலை நேரம் ஓடி போயில நீங்க சொன்னதுக்காக நீ பார்த்தோம் இல்லையே. அப்போது தந்த 2 நிமிடத்தில் பாடிவிட்டு ஓடுங்களேன்னு விளங்கையில் இல்ல அரிஸ்டன் என்ன கதை சொன்னதாப்புல கேட்டு நல்லா இருக்கு. எத்தனை மணிக்கு வைத்தியசாலை? இல்ல தூர இடத்தை விட்டுறது இவற்ற தங்கச்சியரை வந்து என்ன கூட்டியாங்க. அப்ப சிந்தனை சொல்லாமல் ஓடுவதற்கான அவதி உங்களிடம் இல்லைத்தானே? நான் சொல்ற நிலையில இல்ல. என்ன வாய்க்குள் முணுமுணுக்கிறீர்கள்? சிந்தனை சொல்ற நிலையில நான் இல்லாதனால தான். அதைத்தான் ஒரு குறிப்பில் எழுதி விடுங்கள் என்று வளமையா எழுதுவீங்களா? இல்லை குரல் பதிவு போடுவீங்கள், இன்று எனக்கு சிந்தனை நேரத்தில் நிற்க முடியாது, நான் ஒரு நாள் இதில் நிற்காட்டி விழுந்துருவீங்களோண்டுங்கிற பதில் போட்டிருந்தேன். சும்மா உங்களை நான் குறிப்பிடவில்லை, எல்லோரையுமே நான் எனது ஒரு வாக்குறுதியை நான் இன்று செய்ய முடியாது என்றால் ஒரு குறிப்பு எழுதுவது வளமை தானே என்ன? சரி. இதுக்காக நீங்கள் என்ன ஆக்களை தூட்டி என்னது நடாமனுக்கு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க? சரி, சூழல்கள் எல்லாம் மாறிவிடும். நீங்கள் வெள்ளிக்கிழமை பாடின மாதிரி தயவான இயேசுவே ராஜினி மீது தயவாக இரும், அவருடைய பேச முடியாத சூழ்நிலையை நீரே நீக்கி அருளும். இயேசுக்கு நாங்கள் சொல்லாமலே புரியும், நாங்கள் சும்மா மன ஆதங்கத்துக்காக. இப்போ என்னுடைய பிரார்த்தனை ஓகேயா உங்களுக்கு? நாம் சேர்ந்து தீர்க்கலாமா? கடவுள் தான் தீர்க்க வேண்டும். ஆவே மீண்டும் தயவான இயேசுவே ராஜினி மீது நீர் தயவாயிரும். சரி, செல்லு மேடம். கணவர் மீதுதான் தயவாயிருக்கும். என்ன சொல்லுங்க? கொஞ்சம் வருத்தம் கூட. ஓ அப்படியா? இப்போ என்ன அனுமதி? அப்போ இதுகளை சொல்லலாம் தானே வந்தோடனே. நாங்களும் இப்போ இன்றைய சிந்தனை நேரத்தில் உங்களுக்காகவும் அவருக்காகவும் பிரார்த்தித்திருப்பார்கள் இல்லையா எல்லாரும்? மூச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுறேன். இரவு நேரமா? இல்லை 15ஆம் தேதி கொண்டு அங்கே போனார். போயிட்டு பிறகு விட்டவர்களா? விட்ட இல்லை அங்கான் இருக்கணும். இப்போ பார்க்குறாங்க வச்சு. ஓ, அப்போ தொடர்ச்சியாக 15லிருந்து இருக்கிறாரா? ஆமாம். உங்கள் ஒருவருடைய காதிலும் தெரியாதே. இது அறிஞ்சிருந்தால் நாங்கள் சும்மா தமாஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம் உங்களோடு. நான் நினைத்தேன் பிந்தி எழும்பிட்டீங்கள் என்று தான் உண்மையில் மனசில் வச்சு போட்டு குறிப்பை எழுதியிருக்கலாமே என்று போட்டிருந்தேன். கொஞ்ச நேரம் நான் இருக்கேன். என்ன வேற நாங்கள் 4 கண் ஆப்ரேஷன், அதால அவர் தன் வருத்தத்தை பார்க்கல என்ன யோசிக்கிறேன். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அடுத்த கண்? ஆமாம். சரி. இப்போது அனுமதித்ததுக்கு பிறகு அப்படி நேற்று வரையான நிலைமை? இல்லை அவங்க அந்த கொண்டே அந்த மெஷினில் தான் சுவாசங்கள் இது கொண்டே செக் பண்ணி போட்டு திருப்பி கொண்டு வாண்ட போடுறது. 1 மணித்தியாலும் 2 மணித்தியாலும் டெலிஃபோன் அடிச்சுட்டு வைப்பேன் நான் நடக்கிறது. நேற்று நமக்கு எடுக்கல. நான் யோசிச்சுட்டேன். யார் அப்போ நீங்கள் போவாட்டி யார் பார்ப்பார்கள்? உங்கள் எல்லாம் வடிவாப்பா அவரை ஆக்கள் கொண்டு எல்லாம் விட்டு எல்லாம் காய்ச்சிட்டு வந்தது. அவர்கள் வடிவாப்பா பார்ப்பார்கள். சரி, அப்படின்னா உங்களுடைய தங்கச்சியாரவே பேர்லின்ல இருந்து வரையினமே நாவே தான் இப்போ நான் கூட்டிக்கொண்டு கொடுப்பேன். ஓ சரி. அப்போ ஒஸ்னாப்ரூக் தங்கையோடு இன்று போகிற திட்டமா? இல்லை வாங்க பேர்லின்லேருந்து வேற தங்கச்சியாரவே எல்லாரும் குடும்பமாக வரையினமே என்ன வந்ததால இதெல்லாம். சரி, ஒஸ்னாப்ரூக் வைத்தியசாலைன்னு சொன்னீங்களோ? சரி. ஆனால் அவர்கள் போய் பார்க்கலாமா? நேற்று நர்ஸுகிட்ட கேட்க சொன்னது அப்படி தங்கச்சி இப்படி நான் வரலாம். சரி, உங்களுக்கும் விக்கெட்டான சூழல் செவ்வாய் வரைக்கும். நீங்களும் இப்போ அவரால் அல்ல வைத்தியசாலை சூழல் வந்து தொற்றுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் என்னண்டா நான் முதல் போகாமல் இருப்போம்னு தான் பார்த்தேன். எனக்கு செய்தாங்கால போகல. அது ஒரு 3-4 நாட்கள்ல நீங்கள் சரியா வந்துடுவீங்க, கவலைப்படாதீங்க. முதல் கண் சரியா தானே வந்துட்டுது?
அப்போ அதே மாதிரி இது வந்துடும். அது அந்த சொன்னபடி அந்த என்ன அவர் தன்னை பார்க்க இல்லையா, அதான் நான் அதை தங்கச்சியா சொல்றான். அது புரிகிறது. நீங்கள் இது பற்றி முந்தியும் சொல்லியிருக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் இப்போது வெளியில் வரும்போது அவர் விளங்கி கொள்வார் தான் என்ன செய்யும். இருந்து எல்லாருக்கும் அடிச்சிருக்கிறாரு. எங்கட தங்கச்சிக்கு கோலன்ல இருக்க தங்கச்சி தங்கச்சியா இருக்க நெஞ்ச வந்து நிக்கட்டான். நான் தனியா நான் சொன்னேன், அவ தங்கச்சியா சொன்னா நீங்க தான் பயப்படுறீங்க, நீ இருப்பா, நீக்கு பிரச்சனை இல்லை, சும்மா இருங்க. சரி 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 புரிந்தது. உங்கள் நிலைமை தெரியாமலே நாங்கள் பேசிவிட்டோம். என்ன நான் வல்லமை ராஜினியோடு பண்ணுகிற தமாஸ் தான் சொன்னேனே தவிர பொது வழியில் மற்றபடி இவ்வளவு சிக்கலோடு நீங்கள் இருக்கிறீங்க என்ற கதை இப்போது நீங்கள் சொன்ன போது புரியுது. இப்போதும் சொல்லாட்டி இல்ல கனவுல உள்ள பிள்ளை என்னன்னு சொன்னா தன்னைத்தான் பார்க்கல. எத்தனை இந்த ஹவுஸ் டாக்டர் சொன்னவர் போய் கொண்டே காட்ட சொல்லி இல்ல தனக்கு ஸ்ப்ரே தாங்க அதை வேண்டி அடிச்சாரு. அது என்னது வீசிங்க எழுப்பா? சரி. அதாவது இப்ப இந்த காலத்தில் மகரந்த துகளுடைய சிக்கல் அதிகம் இருப்பதனால இன்னும் அந்த அந்த ஒவ்வாமை வந்து கூடியும் இருக்கலாம். ஒரு வழி அதுவும் சின்ன பிள்ளைகள் மாதிரி வலிக்கிட்டு கொண்டு கீழே அந்த மகள் வந்து வர சொல்லி டெலிபோன் அடிக்கத்தான் போக இல்லையா பயத்துல. ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லையா. அந்த அந்த சந்திப்புக்கான அழைப்பு உங்களுக்கு தெரியாது இவரை கூப்பிட்டுருக்கிறவன்? இல்ல அதை நான் தான் கேட்டு கதைச்சு அந்த நர்ஸ் சொன்னவள் கட்டாயம் கூட்டியாண்டு போக சொல்லி அவையே இன்னும் டாக்டர் துண்டு தந்து நேரடியா போக சொல்லி இந்த இடத்துக்கு போக சொல்லி போனவர் போனது. அதுவும் அந்த இறங்கியில கூட்டியாண்டு போறாக்கள் வெள்ளடிக்க நான் போக இல்லையா விളിக்கிட்டு போனேன். உண்மையிலேயே பயப்பட்டவரா? இல்ல அவருக்கு அந்த என்னது சின்ன பிள்ளைகள் மாதிரி அந்த போக தன்மையால அந்த ஏன்னா ஜெசிக்காவுக்கு ஒரு வருத்தம் இல்லை, இருமலன்னு போனவள் தானே அந்த பிள்ளை மாதிரி தனக்கு. அப்படி அல்ல. நாங்கள் ஒரு வயதுக்கு மேலே வந்துட்டால் என்ன செய்யறது? வைத்தியரிடம்தான், வைத்தியரிடம் கையேந்துங்கள். பாக்கி நான் அந்த நர்ஸ் மேல எல்லாம் நல்லா வடிவா பார்த்து அந்த குடிச்ச எல்லாம் வடிவா செய்யணும் சொல்றேன். அது பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. இப்போ வீட்டில் இருக்கும்போது தான் நீங்கள் உங்களோட பொறுப்பு இருக்கும். இப்போ வைத்தியசாலையில் அதை நாங்கள் சரியாக பிழைக்கும் பிள்ளையாக நம்பத்தான் வேண்டும். வந்து அப்படி விட்டாலும் ஒரு ஆளை அவருக்கு துணைக்கு மட்டும் அந்த சுவாசம் அப்படியே வீட்லயும் அப்படி செய்தோம் தான் இருக்கும். சரி, உங்களுக்கு தொடர்பில் அவர்கள் பேசுவார்கள். ஏதாவது தேவை என்றால் சொல்லுவினம். மற்றது உங்களுடைய உறவு தங்கை குடும்பங்கள் இன்று போய் பார்த்து வரட்டும். மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். யாவும் காலம் தேற்றும். தேகமே தேற்றும் என்று இப்போ நான் சொல்ல முடியாது. அவரோடு பேசும்போது தான் சொல்ல முடியும். உங்களுக்கு சொல்லக்கூடியது காலம் தேற்றும். காலத்தை தான் இறைவன் என்கிறோம் இல்லையா? ஜேம்ஸ் அண்ணா, அது இந்த டைம் இஸ் கோல்டு என்று சொல்லுவார்கள் எல்லோ. அது வந்து ஒரு எழுத்து பிழையா வந்து திருப்பி பட்டு டைம் இஸ் கோல்டு, காலமே இறைவன், இந்த உலகின் ஞாலமே இறைவன். அந்த கோல்டுன்றத எல்லை போட்டு கோல்டன்று பிற்காலத்தில், இது என்னுடைய கண்டுபிடிப்பு, யாரும் எனக்கு சொல்ல இல்லை. ஏனென்றால் டைம் இஸ் கோல்டன்று வர முடியாது. அப்படி பெரிதாக உழைத்தவர்கள் நிம்மதி இல்லாமலே விழுந்து போனார்கள். அவை காலம் வந்து இறைவன். இதை நான் 101% நம்புவேன். அது தேகமே தேற்றும் என்பதற்கு பதிலாக காலமே தேற்றும். அதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது. இதுவும் கடந்து போகும் என்பார்கள். காலத்துக்கு இடம், டைம் வில் கியூர் த ப்ராப்ளம், அதாவது காலம் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கும் என்று. அது நாங்கள் பிறக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னமே எத்தனையோ பெரியோர்கள் தங்கள் வாழ்க்கையை எழுதி வைத்திருக்கிறார்கள். காலம் தேற்றும் சொல்வார்கள். ஓம் சும்மா இரு என்றும் சொல்வார்கள். அது சும்மா இரு. இப்போ ராஜினி அவர்களுக்கு அது பொருந்தும். காலம் தன் கடமையை செய்யட்டும். ராஜினி அவர்கள், நீங்கள் பதற்றப்படாமல் இருங்கள். என்றால் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அடுத்த கண்ணும் வடிவாக மறை நீக்கப்பட்டால் உங்களுடைய வாழ்வில் ஒளி கிடைக்கும் கண்டிப்பாக. வேறு யாரும் கட்ராக் ஆப்ரேஷன் செய்திருக்கிறீங்களா இதில் இருக்கிறவர்கள்? அதாவது கண் மறை டிஷ்யூ நீக்கி புதிய டிஷ்யூ வைத்த ஆப்ரேஷன். ஏனென்றால் யாராவது சாதாரணமாக பலர் அது செய்வதுண்டு தானே? ஓம், அது சாதாரணம்.
ஓ சாதாரணம் நான் செய்திருக்கிறேன். 2 கண்டம் செய்திருக்கிறீங்க. 2 கண்டம் ஓ செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த நான் பலருக்கு சொல்ல இந்த செய்வோமா விடுவோமான்ற வேலை சொல்கிறேன். நான் முதல்ல மங்கலான மஞ்சள் லைட் தான் எங்களுக்கு இருந்தது வீட்டில். ஆப்ரேஷனை ஒரு கண் செய்த போதே அது பல்லாரெண்டு ஒரு அந்த கூல் ஒயிட் பிரகாசம் ஒரு டியூப் லைட்டை விட. பிறகு 2வது கண்டம் செய்த போது முன்பு இது இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாத காலம் இல்லை. இதில் தெரியும், நான் காட்டிലേക്ക് வரும்போதே கண்ணாடியோடு தான் வருவேன். இப்போ கண்ணாடி அந்த 8ஆ 6ஆ 6ஆ 9ஆண்டு பார்ப்பதற்கு மட்டும் கண்ணாடி போடுவேன். ஏன்னா அது 2ம் ஒன்று மாதிரி தெரியுது. இப்போ மற்றபடி எதிலும் இல்லை, ஏனென்றால் அந்த மறையெடுத்து. ஆனால் அந்த வைத்தியர் சொன்னார், அவர் போலந்துக்கார வைத்தியர் தான், 10 வருஷத்துக்கு நீ எல்லாம் செய்யலாம், உனக்கு இடம் கிடைத்தால் காலம் உள்ள வரைக்கும் உனக்கு கண் பார்வை சிறப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் 10 வருஷம் கேரண்டி பண்ணுறோம். ஏன்னா இப்போ போடுறது செயற்கையான டிஷ்யூ தான் போடுகிறார்கள். முன்பு இயற்கையான விழிவெண்படலத்தையே விழித்திரையே ஆக்கள் இறக்கும்போது அல்லது தானம் செய்யும் போது தேடி செய்தார்கள். தொழில்நுட்பம் வளர்ந்து செயற்கையான வில்லைகளை பொருத்தின போது 5 நாட்கள் அந்த மருந்து சொட்டுகளை அவர் சொல்லுகிற நேரத்தில் சரியாக போட்டோம் என்றால் பாதிப்புகள் தொற்றுக்கள் எதுவும் கண்ணில் வராட்டி அது சரி மீண்டும் பிறந்திருக்கிறோம் என்பது போல அந்த வேறு கிடைக்கும். ஆகவே ராஜினியர்கள் நீங்கள் 2 நாள் அமைதியாக இருந்து உங்களுடைய அந்த ஆப்ரேஷனை வடிவாக முடிச்சுட்டு பிறகு என்னென்றாலும் இருங்க. அது வரைக்கும் ராஜினியர்கள் சொன்னதை போல் சும்மா இருங்கோ, செய்ய வேண்டியதெல்லாம் செய்து போட்டு சும்மா இருங்கோ, செய்யாமல் சும்மா இருக்கக்கூடாது, செய்து போட்டு. அதாவது முயற்சி நம்முடையது, முடிவு நம்முடையது அல்ல. அவர்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சிலதை சொல்லியிருப்போம். முயற்சி மட்டும் நம்முடையது, முடிவை நாம் எப்படி உருவாக்குவது? அது தானாக வருவது, நமக்கு கிடைப்பது. எதுவரையினும் மனத்துணிவோடு முகம் கொள்ளல் வேண்டும். அதுவே எங்கள் பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும். சரி, சந்தோஷம். அது உங்களையும் கொஞ்சம் மங்கள மாற்றி தேற்ற வேண்டும். சரி, காலையில் நான் சும்மா வளமையாக அப்படித்தானே பேசுவேன். எங்கள் வரையில் நெய்சிரிப்பு அவர்கள் பிந்தி வந்தால் வாங்கு மேலே இறங்கோ அப்படியெல்லாம் சொல்லுவோம் தான். இதெல்லாம் என்ன தனிப்பட்ட வரை நாங்கள் என்ன பாதிப்பு வடிவா விளங்கியில் என்ன சொன்னீங்க? வேற வேணும். சரி சரி சரி, அது உண்மை. ஆனால் உண்மையான கதை ஒரு சின்ன குரல் பதிவு. இன்று நான் என்னால் வர முடியவில்லை அப்படின்ட்டு நாங்கள் கேட்காட்டில் கூட அங்கே அரிப்பி இருக்கிறேனே என்கிறது போல செய்யலாம். அது சும்மா சாதாரண விஷயம். இப்போ ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள், மாதத்தில் ஒரு தடவை தான் என்னால் ஞாயிறு இணைய முடியும் என்று அறிவித்தல் தந்து தானே அந்த விடைபெற. ஆனால் கனகாலமாக வரை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை. இருந்தாலும் வேறு வேறு அவதிகள் இருக்க நினைக்கிறேன். ஆனால் அண்மையில் தான் ஜெர்மனி வந்தபோது தான் தெரியும், ஜேம்ஸ் அவர்கள் ETR வானொலியிலும் சிந்தனைகள் பல காலங்கள் செய்திருக்கிறீர்கள் என்கிற செய்தி தெரிய வந்தது. இல்லை, அந்த பணி தொடர வேண்டும். இப்போது செய்கிறீங்களா ETRல? அன்றைக்கு கேட்டேன் போல எனக்கு. நீங்கள் விடைபெற்று ஆவண செய்யுங்கள், திடத்தோடு இருங்கள், நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்பொழுது ETR வானொலியிலே செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் கத்தோலிக்க தமிழ் வானொலி உருவாக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு ETR வானொலியிலே செய்வதில்லை. இந்த வானொலியிலே நாளாந்த நற்சிந்தனைகள் பலர் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், நானும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், இன்று நான் ஒரு உரையொன்று நிகழ்த்த வேண்டும். காண்கின்ற இறைவனும் காணாத இறைவனும். நீங்கள் பேசிய விடயத்திலிருந்து அதிகமான டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எப்படி நீங்கள் அந்த பதிவை பகிர வேண்டும்? எந்த நாளில்? இன்றைக்கு இரவு. இன்றைக்கு தயார்படுத்த வேண்டும். சரி, அதாவது நான் ஏற்றுக்கொள்ற மனநிலை மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளாத விடயங்களில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். நிச்சயமாக அனைத்தும் இயக்குகிற சக்தி ஒன்றுதான். ஆகவே எங்களுடைய அனுபவங்கள் மட்டும் வேறு. இன்னும் ஒரு அம்மா சிந்தனை சொல்பவர் தான் என்னோடு விவாதித்தார். அப்போ அவரிடம் ஒரே ஒரு சுருக்க கேள்வி கேட்டேன். 2 பேர் ஒரே சமயத்தில் ஒரே இறைவனை ஒரே
சமய புத்தகத்திலிருந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 2 பேரும் காண்பதும் ஒரே இறைவனா என்று கேட்டிருந்தேன். அடித்து சொன்னார், இதில் என்ன விவாதம் என்று. நான் 3 மாதம் நேரம் கொடுத்தேன், சிந்தித்து தேடிட்டு வாங்கண்டா. அவர் சொன்னார், எனக்கு 3 வினாடியே தேவையில்லை, நானும் அவரும் ஒரே சமயத்தவர்கள், ஒரே இறைவனின் பேரையும் ஒரே பைபிளையும் தான் நாங்கள் படிக்கிறோம். நான் சொன்ன அந்தரப்படாதீங்க, 3 வருஷமும் எடுக்கலாம், நீங்கள் ஆறுதலாக தேடுங்கோ என்கிற போது நீண்ட நேரம் தொலைபேசியில் விவாதம் போய் முதலே சொல்லிட்டேன், இது பிற சமய முரண்பாடாகவோ உங்களுக்கும் எனக்கும் உள்ள முரண்பாடாகவோ எடுக்கக்கூடாது, ஒரு சிந்தனை தூண்டலாக இருக்கட்டும் வேண்டும். பிறகு சொன்ன சில விஷயங்கள் எடுத்துட்டு, ஓ நீங்கள் அப்படி நான் அப்படி யோசிக்கல, நான் ஒன்றும் யோசிக்கலையே, நான் இயல்பாக தான் சொன்னேன். காரணம், இங்கு அனுபவம் என்பது 6-8 பில்லியன் மக்கள் இன்று மனிதர்கள் உயிர் வாழுகிறோம். அந்தளவாக 8 பில்லியன் மக்களும் 8 பில்லியன் வகையான அனுபவங்களை பெற்றிருக்கிறோம். அப்போ இப்படி நாங்கள் ஒன்றையே நாங்கள் யோசிக்க முடியும், ஒன்றையே தியானிக்க முடியும், ஒன்றையே நம்ப முடியும். நாம் சிந்தனையற்றவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால், எனக்கு விளங்கலை, நீங்கள் சொல்லுங்கோ, அப்படியே அவன் நாளைக்கு நான் செய்கிறேன். அவர் சிந்திக்க மாட்டார்கள். அவரிடம் போய் பேசினேன், இந்த அம்மா கொஞ்சம் சிந்திப்பார் போல இருந்தது, அதை சொன்னேன். அதே போலத்தான் நீங்கள் எடுத்து ஆளுகிற அனுபவம் வந்து சூழலிலிருந்து தான் நாங்கள் அது தீதும் நன்றும் பிறதர வாராங்கிற சொல்லு இப்போ 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள், அல்லது 7ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள், தெரியாது. ஒருவருக்கு நம்புவோம், 100 வருஷத்துக்கு முன்னே நம்புவோம். இப்போதைக்கு யாரோ ஒரு மனிதன், அது கரியன் பொங்குனராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ ஒரு என்னுடைய அப்பூ ஆச்சி அல்லது பாட்டா சொன்னார் என்றால் அதில் 1001 அர்த்தங்கள் இருக்கின்றன, அத்தனையும். ஆகவே எதுவுமே நம்மால் வருகிறது. அப்போ அந்த நம்மால் வருகிறது என்றால் நாம் அதை சந்திக்கும் திராணி வந்து அனுபவத்தில் தான் பட்டு தரிக்கிறது. ஆகவே ஒரே சமயத்தை சேர்ந்த இருவர் ஒரே இறைவனை நிச்சயமாக தியானிக்கவில்லை. ஆனால் நாங்கள் பேச்சுக்கு சொல்லுகிறோம், ஒற்றுமையை குழப்பிடாதேங்கோ, ஒரு 8 பில்லியன் சமயங்கள் தொடங்கிடும், 8 பில்லியன் கடவுளர்கள் தொடங்கிடுவார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அனுபவங்கள், இங்கிலீஷில் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ மேட்டர், அதாவது அனுபவங்கள் அவசியமானவை. ஒவ்வொரு மனிதனை இயக்கிற போது கூட, இப்போ இதில் 6 பேர் இருக்கிறோம், சாந்தினி அவர்கள் உட்பட 6 பேருக்கு ஒரு மெஷின் ஒரு டீ போட்டு தருகிறது, ஒரு தேநீர் போட்டு தருகிறது. எல்லாருக்கும் ஒரே அளவான தேயிலை, ஒரே அளவான சீனி, ஒரே அளவான தண்ணீர், ஒரே அளவான சுடு தண்ணி, எல்லாம் 6 தேநீரும் ஒரே நேரத்தில் ஒரு மெஷின் தான் போட்டு தந்தது. யாராவது நம்புவோமா? 6 தேநீரும் என் உடலுக்குள் போய் 20 நிமிடம் தாண்டி ஒரே விதமாக செயல்படும், என் உடல் உறுப்புகளை செயல்படுத்தும் என்று யாராவது நம்புவோமா? அந்த 6 பேருக்கும் ஒரே விதமாகத்தான் இரத்தத்தில் இவை கலக்கும் என்று யாராவது நம்புவோமா? சிந்திக்க தெரிந்தும் சிந்திக்க பஞ்சு பெறவர் நம்புவார்கள். எங்களுடைய உடல் அதுதான் அனுபவம், அது செயல்பாடு. ஆனால் அதை ஒப்பிட்டு மிக சுலபமாக சொல்லி முடிச்சிடலாம். அனுபவங்கள் 8 பில்லியனானவை. அவை ஜேம்ஸ் ஆல்சன் அவர்கள் சொல்லுகிற போது, நான் ஏற்றுக்கொள்ளாட்டிலும் செவிசாய்க்கிற ஒரு பொறுமையும் தன்மையும் எனக்குள் வர வேண்டும். அதிலிருந்து ஏதோ ஒன்றை புதிதாக நான் என் வாழ்க்கையில் பயன்படுத்தலாமா, அல்லது என் அனுபவத்தோடு குலைத்து கொள்ளலாமா என்று நினைக்கிறவன் பிழைக்க தெரிந்தவன் அல்ல, அவன் முன்னோடி. இன்னும் ஒரு 4 பேர்களுக்கு, தன் சின்ன விரலோடு கைப்பற்றி இருக்க சின்ன பிள்ளைகள் 4 பேருக்கு அவன் தன்னால் வழிகாட்ட முடியும். நீயும் இப்படி சிந்தி. ஜேம்ஸ் ஆல்சன் அந்த ஓவியத்தை பற்றி சொன்னார். எங்கள் மாடு இருக்குது, கட்டி இருக்கு, எல்லாம் கிடக்கு, புல்ல காணையில்ன்னு அந்த பையன் சொல்லுகிறான். அவனுடைய சமயோசிதமான அது ஏற்கனவே மேய்ஞ்சிட்டுது என்று, அதனால தான் இப்போ தரையாக இருக்கிறது என்கிறதை போல இன்னும் ஒருவர் தூண்டப்படுவார். ஒரு விளக்கு எப்படி ஒரு சின்ன ஒரு குச்சி நெருப்பு எப்படி எத்தனை ஆயிரம் விளக்குகளுக்கு தோன்றுகிறது? அந்த குச்சியை 1000 விளக்குகளை எரித்தது தீண்டி விட்டது இல்லை, அந்த குச்சி ஒரு விளக்கை தோண்டி விட்டது, அந்த விளக்கு இன்னும் ஒரு விளக்கை தோண்டி விட்டது. இப்படித்தான் 1000 உருவாகிறது.
ஆனால் இந்த உபதேசம் செய்வர்கள் என்ன தவறு விடுகிறார்கள் என்றால், நான் 20, 30, 40 ஆண்டுகள் இருந்து தவண்டு உருண்டு பிறண்டு கண்டது என்னுடைய தேவனை, என்னுடைய இறைவனை, என்னுடைய அல்லாவை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி பிரசங்கிக்கிற போது என் காதுகள் வெளிச்சோனைகள் உள் திரும்பி மூடி என்னை செவிடாக்கி விடுகிறது. இப்படிப்பட்ட உபதேசங்களை இனிமேல் நான் கேட்கக்கூடாது, தப்பிதமாய் பேசுகிறார். பின்னணியை பார்த்தால் அவர்களுக்கு உலகம் முழுக்க அமைப்புகளும் எத்தனையோ கோடான கோடி சொத்துக்களும் எத்தனையோ கோடி பக்தர்களும் அவர்களை பின்தொடர்பவர்களும் இருக்கிறார்கள். அது அவருடைய பிரச்சனை, அது என்னுடையதல்ல. எப்படி பண்ண முடியும்? அதை நான் இப்போ கடைசியில் இவ்வளவு நிமிடம் சொன்னது அனுபவமே இறைவன். அப்போது நேரமே இறைவன் என்று சொன்னோம், காலமே இறைவன் என்று சொன்னோம். அவருடைய இறைவன் அவனுடைய அனுபவமாகிறார். அந்த அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை எனக்கு எல்லோரையும் போல தந்தது இந்த சக்தி தான். அல்லாவிட்டால் இவ்வளவையும் தேடி இருக்க முடியாது. என்ன நான் ஞானக்கண்ணால் பார்த்தேனா, அல்லது நேற்று பெய்த மழையில் வந்த தூவானத்திலிருந்து எனக்கு அறிவு வந்ததா? இல்லை, கற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருடைய வார்த்தையிலிருந்தும் ஒவ்வொருடைய செயல்களிலிருந்தும். ஒருத்தர் பிழையாக நடக்கிறார், என்னோட மிகப்பெரிய தவறுகள் செய்கிறார். ஆனால் நிந்திக்காமல் அதிலிருந்து நான் ஏதாவது அனுபவத்தை பிடுங்கிக் கொள்ளலாமா என்று நினைப்பவன் நிச்சயமாக இன்னும் ஒரு படைப்பாளியாக வருவான் உலகத்தில். அப்படிப்பட்டவர்களால் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார்கள். எவரை உயிரோடு இருக்கும்போது முட்டாள் என்று சொல்லவில்லை. எந்த விஞ்ஞானியை உயிரோடு இருக்கும்போது ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் மறைந்ததுக்கு பிறகுதான். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சுவிட்சர்லாந்தில் போய் பேர்ன் சிட்டியில் போய் 7 அறைகள் கீழ்கொண்ட கீழ் அறைகளுக்குள் 7வது கீழறைக்குள் ஒளிந்து வாழ்ந்தானே இறுதி காலத்தில். ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிறகு அறிவியல் உலகின் தந்தை என்றார்கள். அதுபோலத்தான் இப்போது நாமும் கூட அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு செவிசாய்க்கிற பழக்கம் வேண்டும். ஏற்றுக்கொள்ளாட்டி பரவாயில்லை, ஆனால் ஏற்றுக்கொள்வதை அதை பிழையாக எடுக்காமல் இன்னும் ஒரு கருவை தூண்டிவிடலாம். அப்போது இன்னும் ஒரு சக்தி பெறப்படும். இதைத்தான் இறைவன் தானம் செய்து நம்மிடமும் எதிர்பார்க்கிறான். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க. நான் அதை விளங்கப்படுத்துறதுக்காக நீங்கள் அந்த ஒரு தொகுப்பை செய்கிறவைங்கிற போது கண்டிப்பாக நீங்கள் தொகுப்பை எழுதி முடிக்கிற தருணம் வரைக்கும் உங்களுக்குள்ள அனுபவங்கள் பிரவகித்து கொண்டே இருக்கும். கட்டாயம் அலை போல வந்து கொண்டிருக்கும். முடிந்த முடிவை எழுதி உங்கள் வார்த்தையில் சொன்னால் அது சிறந்த ஒரு ஆக்கமாக படைக்கப்படாது. நீங்கள் ஏதோ ஒன்றை, என்னுடைய பாணி, நான் கேள்வியை கேட்டுட்டு விட்டுருவேன். எனக்கு தெரிந்தாலும் தெரியாட்டிலும் கேள்விகளால் வேள்விகள் செய்வோம் என்று சின்ன வயதில் அறிந்திருக்கிறோம். அந்த வேள்வியை செய்வதற்கு சும்மா முடுக்கி விடுவேன். உருட்டல் சிந்தனை என்ற தலைப்பையே கொண்டு வந்தது. சிந்தனை கேட்டு சும்மா உருட்டி விடுவோம். அது அருட்டலாய் மாறி அது வெடித்து மோதி சக்தியாய் பிரவகிக்கும் சூழலுக்கு. நாங்கள் ஒரு தனி அறையில் 4-6 பேர் இருந்து கதை கேட்கல, இவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது பொதுவெளி. 30 வருடங்கள் கழிந்தும் யாரோ ஒருவனுக்கு ஒரு சிந்தனையை தூண்டும். நீங்கள் சொன்ன சிந்தனைகள் இன்று 10 பேர் தான் கேட்டிருப்பார்கள் நேரலையில். ஆனால் ஒரு 5-6 நாட்கள் கழிகிற போது 30,000 பேர் இணைய வழியில் கேட்கப் போகிறார்கள். யூடியூப்பில் பார்ப்பார்கள், முகநூலில் பார்ப்பார்கள். அவை நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு அதை பிரவகிக்கிறோம், என் அனுபவங்களை. நாளை வருகிற போது நேற்று அப்படி சொன்னேனே, நானே சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை நினைக்கலாம், பிறகு எனக்கு இப்படி தோன்றியது என்று அடுத்த நாள் சிந்தனை சொல்பவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். மற்றவர்களையும் அதுபோல நினைக்கிறான் என்று அர்த்தம். நினைக்கிறான் என்பது பொதுப்பாலா, பெண்ணும் பொருந்தும் ஆணும் பொருந்தும். ஒரு மனிதன் என்பதை போல நினைக்கிறோம். அவை கேள்விகள் வேண்டும். சரி, நன்றி. சாந்தினி அவர்கள் வாங்க. யாரு அபிராமி, நம்ம பேரே மறந்துட்டு, ஜெசி அவர்கள் வாங்க. இணைந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கருத்து கேட்கிறேன். வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இணைந்திருக்கிறேன். தொடருங்கள், நீங்கள் அங்கு இடைவிடுவோம். சரி, நான் நிச்சயம் எல்லாரும் விடுமுறை, எல்லாம் தொழிலெல்லாம் பூட்டிட்டு இங்கே லண்டன் பக்கம் போயிட்டீங்களா? அப்படி போகக்கூடிய இல்லை. சரி சரி சரி, நன்றி நன்றி. நினைத்தால் முடியும். இது என்ன, இது சின்ன பிரச்சனை என்ன? வெளியில் ஒரு அறிவித்தல் தொங்கும். 2 நாட்களுக்கு நாங்கள் உங்களை மிஸ் பண்ணுறவன்றதுக்கு தமிழ் என்ன சொல்ல டக்குன்னு வந்துச்சு. உங்களை தவற விட போகிறோம் உங்களை என்று சொல்லி ஒரு டாச்சில் ஒரு அறிவித்தல் பலகையை மாட்டி விடுவது. நான் நடக்கிற இடங்களில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரங்களில்
சின்ன கடைகளில் அறிவித்தல் தொங்கும். என்னென்று கிட்ட போய் வாசித்தால் நாங்கள் 5 நாட்களுக்கு கடை மூடப்பட்டிருக்கும், உங்களுக்கு ஏற்படுகிற இடைஞ்சல்களுக்கு என்னை மன்னிக்கவும், எனி ப்ராப்ளம் கோர்ஸ் அபவுட் அஸ் வி ஆர் வெரி சாரி என்று போட்டிருப்பார்கள். அப்போ எங்களால் உங்களுக்கு ஏற்பட்டு அவருடைய சொந்த வியாபாரம், ஆனால் தாழ்மையாக தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதை முன்னே போட்டிருப்பார்கள். வார 5ஆம் தேதி ஜனவரி 5லேருந்து 5-10 வரைக்கும் எங்கள் கடை மூடப்பட்டிருக்கும். என்னென்று பிறகு கேட்டால், இது இவர்களை கேட்கல, முன்பு கேட்டால் நாங்கள் குடும்பமாக எங்கள் தாயகம் போனோம். ஏன்னா அந்த நேரம் 5 நாள் கழிச்சதுக்கு பிறகு எல்லா ஆசிய நாடுகளுக்கான டிக்கெட்டும் மலிவாக வந்துடும், கிறிஸ்மஸுக்கு பிறகு, நியூ இயருக்கு பிறகு. அவே நீங்கள் உங்களை சொல்லவில்லை, நினைத்தால் நாம் எதுவும் செய்யலாம். எங்களுடன் தான் இந்த உலகத்தினுடைய சாவி இருக்கிறது. சரி, இளையவர்கள் எல்லாம் அடுத்த வாரம் எல்லாம் வளமைக்கு வந்துடுவோம். 27ஆம் தேதி அவை உற்சாகமாய் தொடர்வோம். நன்றி நன்றி. ஜெஸ்ஸி அவர்கள் சொல்லுங்க. ஒரு குரல் கேட்கறது இடையிடையே. பிறகு நகுலவதி அவர்களும் வந்துட்டு பார்க்குறாரு, என்னதான் செய்கிறீங்க உங்க. நாங்கள் சாட்டோடு சாட்டாக நடந்து முடிச்சிட்டோம் இன்றைக்கு. இரண்டால் அந்த இயர்ஃபோன் வேலை செய்யலை, அப்போ விரைவாக நடந்தேன். என்னென்னா ஒன்றும் செய்யலை, அது வடிவாக கேட்க முடியாது இருக்குது, வடிவாக கதைக்க முடியாமல் இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை தேவையில்லாமல் தூண்டி விட்டுட்டு பங்களிப்பு செய்யாட்டி பிரச்சனையாக போயிடுமென்னுட்டு ஓடி வந்து சேர்ந்தாச்சு. சரி, தேசிய அவர்கள் பணியில் என்று நினைக்கிறேன். ரஜினி அவர்கள் இன்று பெற்றோர் தெய்வம் போன வாரம் தவிர்த்திருந்தோம், ஏனென்றால் படிக்க ஆள் இல்லாததால். இந்த வாரமும் அதே தலைப்பை நாங்கள் படிக்காமல் தவிர்த்து அடுத்த வாரம் படிப்போம். நிச்சயமாக முழுமையாக நானே படிக்க ஆவலுன்னு நினைச்சு சொல்கிறேன் போகும்போது. சரி, அப்போ இப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை சொல்லி நிறைவுக்கு வருவோம். எல்லோரும் யூரேக்கா என்றுட்டு ஓடிடுவோம் என்று குட்டி உலாத்தல் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்ன போல் வெறும் 30 வருடங்களுக்கு பின்பு ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே பேசப்படுகிற அத்தனை விடயங்களும் எவரோ ஒருவருக்கு அது பயன்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே மாதிரி நான் உணர்ந்திருக்கிறேன். சில இடங்களில் நானே பேசிய வார்த்தைகளை அப்படியே சொல்லிடுவேன். சொன்ன பின்பு எனக்கு அங்கே பதிவாகிறது, இப்படி இருந்திருக்கக்கூடாது, இது இப்படியாக வேண்டும் என்ற பக்கங்கள் நிறையவே எனக்கு அது வந்திருக்கு. ஆனால் அந்த சொல்லியிருக்கக்கூடாதுன்ற வார்த்தையை கூட சொன்ன பின்பு தான் என்னால் உணர்ந்து அதை செய்யாமல் இருக்கக்கூட எனக்கு அந்த மனதில் என்னுடைய எண்ணங்களில் அது வந்து போகுது. அதற்கான பக்கங்கள் இங்கே பாமுகத்தளத்தில் நிறைய இருக்கிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்றில்லை, தெரிந்தவர்கள் எல்லாம் நிறைந்தவர்களும் இல்லை. நிறைய விடயங்களை நாங்கள் பேசும்போதும் சொல்லும் போதும் தான் அதை பிளவிட்டு அதை சரியா தெரிஞ்சு கொள்ற தளமா இருக்கிறது. நிறைய தவறுகளை விட்டு தான் அடுத்தடுத்த கட்டங்களை நாங்கள் நகர்கிறோம், நிறைய கற்றுக்கொள்கிறோம் என்றது உண்மை. என்னுடைய சிந்தனை அத்தனை விடயங்களையும் எனக்கு நிறைவாக இருக்கிறது. எனக்கு இணைந்திருந்ததில் மிக சிறப்பாயும் நிறைவாயும் நன்றியை கூறுகிறேன் பாமுகதிபருக்கு. மிக்க நன்றி. இணைந்திருந்தவர்களுக்கும் சிறப்பு நன்றியும் வாழ்த்துக்களும். அதில் அல்ஸ்டனாவிட கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவும் போலவே அந்த குட்டி குட்டி கதைகளோட வந்து அதை உணர வைப்பீங்க, சிறப்பிப்பீர்கள். அந்த நாங்கள் இன்று உருட்டல் சிந்தனையோட தொடர்ந்த விஷயம் நேருக்கு நேர் எதிருக்கு எதிராக என்ற மாதிரி ஆரம்ப காலத்தில் ராமாயண மகாபாரத கதைகளில் அந்த வில் அம்பு என்றப்போ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அப்படியான பக்கங்களில் அந்த நேருக்கு நேர் எதிர்க்கிறது ரெண்டும் மோதி அப்படியே வெடிச்சு சிதறும். அதுதான் அவர் பேசும்போது அந்த வந்தது என்னுடைய எண்ணத்தில், அந்த உடனே வந்த நினைவுகள். அதுதான் நாங்கள் உடனே சொல்ல வச்சதும் அந்த பக்கங்கள் எல்லாம் நினைவில் வந்து போன இன்றைய நாள் எனக்கு மிக மிக பிடித்திருந்த ஒரு நாளாகவும், வெறும் ஞாயிற்றுக்கள் கூட எங்களுக்கு இன்னும் பல விடயங்களை தொட்டு செல்லும் கற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் அடுத்த வாரத்திலிருந்து இணைந்து கொள்கிறோம். மிக்க நன்றி. தொடர்ச்சியாக மிக்க நன்றி. இப்போ 6 பேர் சிந்தனைகள் சமய சிந்தனையாக சொல்லுகிறார்கள். தொடர்ச்சியாக 6 பேருடைய வடிவமும் அதை வெளிப்படுத்துகிற விதமும் வேறானவை. நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒருவர் போல் ஒருவர் என்று. இப்போது நீங்கள் ஜேம்ஸ் அல்சன் அவர்களை குறிப்பிட்டு சொன்னபடினால் அவர் ஒரு இயல்பாக அமைதி பேச்சோடு குட்டி கதைகளூடாக அதை கொண்டு வருவார். எப்போவுமே அதனால்தானே நீங்களும் அதில் அந்த பாயிண்டை பிடிச்சிங்க, அது உங்களுக்கு விளங்கினதாண்டு நான் ஒரு பாயிண்டை பிடிச்சேன், அது வந்தது. அதே போல் டேவிட் அண்ணா அவர்கள் அவருக்கு ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார். ஒரு பாடல் அல்லது 2 பாடல் சிறு வரிகள் வரும்.
வாழ்த்துறை பிறகு என்று வரும். அந்த அவருடைய வெளிப்படுத்துகிற பாணி இருக்கும். நேவி சிரிப்பு அவர்களுடைய பாணி இன்னும் ஒரு விதமாக இருக்கும். ஜியா நடேசன் அவர்கள், அதே போல் ராஜினி அவர்கள் மற்றும் எங்களுடைய லண்டன் கொஞ்ச நாளைக்கு வராட்டி பேரை விட்டுருவேன், பாலன் அவர்கள், பாலன் அவருடைய முறை அப்படி இருக்கும். பாலன் அவர்களுக்கு எனக்கும் அடிக்கடி தர்க்கம் நடக்கும். இந்த பாட்டை முழுக்கெல்லாம் பாடாதீங்க வேறொன்றும் அல்ல. அதுக்காக நான் சொல்ல முடியாது பலர் என்னிடம் கேட்கிறார்கள் என்று வேறு சட்டியில் சாம்பார் கேட்க இயலாது. அப்போ நானே சொல்லிக்கொள்வேன், 4 வரி போதும், அருமையான குரல் உங்களுடையது. ஒரு நாள் உண்மையில் 4 வரி போடினார். நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் பாட வேணும் போல எனக்கு இருந்தது என்று. அது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஆனால் பிறகு அவர் எடுத்து சொல்லியிருந்தார், தனக்கு முழுவதுமாக ஒரு பாடல் பாடும்போது தன்னை அறியாமல் ஒரு திருப்தி வருகிறது என்று. ஆனால் அதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் 5 ரேடியோவில் பாடுறீங்களே போய், ஒரு நாளைக்கு 5 ரேடியோ பாடுறார். 1 நின்றுட்டு தண்டுன்னு சொன்னார் அந்த நேரத்தில், 6வது நின்றுட்டு தண்டு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்ன கனப்பேர்கள், இப்போ நான் நீங்கள் போகிற இடமெல்லாம் கேட்குறேன் நான். அப்போ நான் ஒரு நேயர், எனக்கு நீங்கள் திருப்பி இன்னும் ஒரு வானொலியில் போய் இன்னும் ஒரு பாட்டை முழுவதும் பாடைக்குள்ளே என்ன பாலண்ணா, சரி நாங்கள் வேறொரு சேனலுக்கு போட்டு 5 நிமிஷத்தில் திருப்பி வருவோம்ன்ற மாதிரி வந்துடுவேண்டார். ஓ அப்படி செய்திடாதீங்க வந்தார். அதுபோல் ஆனால் அவருடைய பாணி அது ஒரு தத்திருப்தி தானே. நேற்று ஒருவர் இங்கிலாந்தில் கோர்ன்வால் இடத்துல இருந்த ஒரு காணொளி போட்டு யாரோ அதை பதிவை அனுப்பியிருந்தார்கள். அவர் சொல்கிறார், கோயிலை கட்டினது நான். அவரே கேட்டுக்கொண்டது அதை வார்த்தை சொல்கிறேன், எந்த காசில் கட்டினான், உங்களோட யார்ட்டையும் காசு கேட்டினானோ அது எப்படி செய்கிறதுன்றதையும் எப்படி விடுறதுன்றதையும் எந்த பிரச்சனையாக நான் எடுத்தினான். இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஏன் இதெல்லாம் செய்து நீங்களா, ஐயா நான் கும்பிட்றதுக்காக கோயில் கட்டினான். நீங்கள் மக்களுடைய காசில் கோயில் கட்டினவர்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. எனக்கு நிறைய வியாபாரங்கள் இருக்குது, நான் கும்பிட்றதுக்கு ஒரு கோயில் சின்ன நான் வீட்டில் செய்கிறத விட இது நான் இப்போ என்னுடைய வரியை இது அவர் சொல்லல, பெரிதாக ஒரு பெரிய கோயிலை கட்டுறேன் எந்த சொத்தை எந்த உழைப்பில். அவர் எப்படி உழைச்சாருன்ற அது வேறு விஷயம். அதில் நான் எதுக்கு கட்டினேன்னு நீங்கள் கேள்வி கேட்டால், ஐயா நான் போய் விழுந்து கும்புறதுக்கு தான் கட்டினான். ஆனால் 2000 பேர் வரலாம் உள்ளுக்கு. அதுபோலத்தான் இந்த விஷயம் எங்களுடைய திருப்திக்காக வாழ்வது. மற்றவன் என்ன நினைப்பான் என்று சொல்வார்கள். பெரிய சிறை உலகத்தில் பெரிய சிறை இப்போ ரஜினி அவர்கள் அதை உச்சரித்தார், என்ன சொல்லுவினா, அவர் உச்சரிக்காமல் உச்சரித்தார், என்ன சொல்லுவினம், இதை நான் சொல்லிட்டேனே, என்ன நினைப்பினமாக்கள், அது என்ன நினைச்சா என்ன, எங்களுக்கு என்ன. சொல்வதும் விடுவதும் சொன்னதை திருப்பி வாங்குவதும், ஏதோ அந்த வசனம் இருக்குமல்ல, வார்த்தை என்ன, விசிறிய முத்துக்களை கோர்க்கலாம் ஆனால் வீசிய வார்த்தைகளை திருப்ப பெற முடியாது என்று பிரான்சிலிருந்து ஒரு தொகுப்பாளர் இப்போ ஒரு தனிய வானிலை நடத்தி பாடல்கள் போட்டு கொண்டிருக்கிறார் இடையிடையே. அவர் இன்னொரு திருப்பி சொல்லுவார், நீங்கள் அவசரப்பட்டுருக்கீங்க. நான் சொன்னேன், உண்மைதான், ஆனால் பிழையண்டு தெரிஞ்சுட்டு அடுத்த நாள் படிக்க நான் உங்கள்கிட்ட திருப்பி அதையே மீள பெற்றுக்கொள்வேன். ஏன்னா நான் உணர்ந்து கொள்கிறேன். நேற்று என்னுடைய மனநிலையில் அந்த வார்த்தை தவறு தான். வார்த்தை என்பது புண்படும்படியான வார்த்தை பிரியோகங்கள் அல்ல, ஒரு செயலை தவறாக விளங்கி சொல்லுகிற வார்த்தைகள். இப்படி நிறைய போல விட்டுருக்கேன் எக்கச்சக்கமாக. என்ன அவசரப்பட்டு காய்ப்பேன், நான் ஒன்றும் எழுதி வாசிக்கிறேன். அப்போ அவரிடம் எனக்கு மோதிய வார்த்தை, ஒருவேளை சிதறிய முத்துக்களை கோர்ப்பதற்கு எங்களுக்கு முடியாமல் போகலாம். சிந்திய வார்த்தைகள் மனப்பூர்வமாய் உளப்பூர்வமாய் இருந்தால் நீங்கள் அதை திரும்பி பெற்றுக்கொண்டு திரும்ப சரிப்படுத்தி அதே மனிதரோடு நாம் பழகலாம். ஒரு கனகாலங்கள் அதை எதிர்த்தார். இப்போ எங்கேயாவது இருந்து கேட்டுருந்தா இப்போ ஓமென்று சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கக்கூடாது. இப்போ சமய சிந்தனை நேரம், நான் இப்படி இந்த உடுப்போடு இருக்கணும், இப்படித்தான் சிரிக்கணும், இப்படித்தான் கதைக்கணும். இப்போ கலகலப்பு நேரம், இனி நான் இப்படி உடுப்பை மாற்றணும். அப்படி அல்ல. ஒரு மனிதன் இயல்பாக இருந்து விட்டு போனா என்ன, ஒரே விதமாக இருந்து விட்டு போனா என்ன என்கிறது போலத்தான் நீங்கள் சொன்னது ஆரம்பத்து சொன்னீங்க தானே ரஜினியில் ஒரு வார்த்தை, இப்படி சொல்லி போட்டு பிறகு யோசிப்பேனேன்னு சொன்னேன் நான். திருப்பி சொல்லாட்டி தவறு, திருப்பி அதை நீங்க சொல்லாட்டி அது உங்களுக்குள்ளேயே மறைச்சு இறைவா நான் நாளைக்கு விரதம் இருக்கிறேன் என்ன மன்னிச்சு கொள்ளண்டா அந்த மனிதனுக்கு விளங்காது. அது பகையாகி போயிடுவேன். திருப்பி பேச்சு
நேற்று இப்படி சொல்லிட்டேன். ஆனால் பிறகுதான் யோசிச்சேன், இல்லை அது நான் நீங்கள் சொன்னதை அவசரமாக விளங்கினது எனக்கு சரியாக விளங்கி இல்லை. அதில் என்னென்னு தெரியாது, எனக்கு இப்படி ஒரு சொல்லு வந்துட்டுது. நிச்சயம் நீங்கள் விளையாடுக்க மாட்டீங்கள் என்று நினைக்கிறேன். நேராக கதைக்கும்போது முதல் நாள் இருந்த அன்பை விட ஒரு ஒரு சிறிய அளவாவது நாங்கள் அந்த அன்பில் நாங்கள் இன்னும் இணைஞ்சிருப்போம், இன்னும் பெருகி இருப்போம். நடிக்கக்கூடாது, நாம் இயல்பாக இருக்கும். சூரியன் யாரையை பார்த்தாவது இன்றைக்கு சாந்தினி அவர்களுக்கு வெயிலாம், அப்போ இன்றைக்கு அங்கால வெயில் வேண்டாம், அல்சன் அவர்களுக்கு இங்கால தனக்கு இன்றைக்கு வெயில் வேணுமாம், பிள்ளைகளோட வெளியில் போகணுமாம் என்றதுக்கு அப்படி செய்வேம்மா. சூரியனுக்கு அந்த தகுதி இருக்கா, தன்மை இருக்கா? நீ தொப்பி போட்டா என்ன, குடை பிடிச்சா என்ன, வெறுந்தலையோடு போன என்ன, உடுப்பை கழட்டிட்டு புல்தரையில் படுத்திருந்த என்னை அனுபவித்தால் என்ன, ஐயோ ஒட்டி பார்த்துட்டு வெயில் இன்றைக்கு நான் உடம்பு போக மாட்டேன் நீ முடிவெடுக்க உன்னுடைய பிரச்சனை. ஆனால் சூரியனாகவே எப்போதும் திமிராகவே உலகத்தை எரிக்கும் சக்தி கொண்டாலும் தூரத்தில் இருப்பதால் நம்மை எரிக்காமலே நமக்கு வாழ்வளிக்கிறார். அதனால்தான் ஒரு உடைந்த செகண்ட்களுக்குள், வினாடிகளுக்குள் ஒரு துளி சூரியன் எங்களுக்கு, அதாவது இந்த உலகத்தில் தோன்றாவிட்டால் இந்த உலகம் அந்த வெப்பத்திலே கருகி போய்விடும். ஆகவே வருகிறது. ஆகவே சின்ன குட்டி சூரியன்களாக நாம் நம்மை எப்போதும் ஒரே விதமாக வெளிப்படுத்துகிறார். அதாவது உள்ளத்தில், இங்கு மூளையிலிருந்து யோசித்து பேசாமல் உள்ளத்தில், உள்ளவன்றது எங்கே என்று தெரியாது, இப்படி கைவைப்பமே, உள்ளத்தில் இருந்து பேசுபவனாக பழகுவனாக நான் இருந்தால் அப்பப்போ சிக்கல் வரும், ஆனால் தீர்த்து கொள்வோம். மனிதர்கள் பகையாக மாட்டோம். நான் இப்போ இந்த ரேடியோவுக்கு போகிறேன் இல்லை, என்னால் அந்த வாய் கூடாது. நான் பிறக்கும் போது இப்படித்தான் இருந்தேன், அப்போ தெரியாது எனக்கு. லண்டனில் வந்த நாள்லேருந்து 44 வருஷமாக ஒரே விதமாக தானே பேசுகிறேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தொப்பி போட்டுருக்கலாம், குடையை பிடிச்சிட்டு இருக்கலாம், இல்லை இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். சூரியன், குட்டி சூரியன் வரும். இது உங்கள் எல்லோருக்கும் பொருந்துமா, பொருந்தாதான்? நிச்சயமாக பொருந்தும். நிச்சயமாக ஒரே மாதிரியாக சூரியன் எப்படி தோன்றி எங்களுக்கான அந்த வளங்கள் எல்லாத்தையும் தர்றாரோ அது மாதிரி நாங்களும் இருந்தால் அது மாதிரியே தான் காட்சியாகவும் இருப்போம். மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே நடிக்கக்கூடாது. அது குடும்பத்தில் கணவன் மனைவி கூட நடிப்பு இருக்கக்கூடாது, பிள்ளை பெற்றோரிடம் இருக்கக்கூடாது, சகோதரங்கள் எங்களுடைய மூத்த பெற்றோரிடம் இருக்கக்கூடாது. சூழலோடு, பக்கத்து வீட்டுக்காரன் மட்டுமல்ல, எங்களை சேர்ந்த ஒரு சூழல் தான் எங்களுடைய உலகம். அங்கும் கூட எப்போதுமே சூரியனாக இருப்பேன் என்கிற போது, ஆனால் சூரியன் ஒன்று தான், ஒரே விதமாக தான் வருகிறது. ஆனால் சில வேளை இரவில் இருந்து காலை வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, அந்த ஒளிப்படாது. சில வேளை இடையில் வந்த முகில் கூட்டங்கள் மறைத்து எங்களுக்கு ஒரு சாதுவான ஒரு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தான் தரும். சில வேளை மழை வந்த போது அது வேறு விதமான பாதிப்பை தரும், சாதகமான பாதிப்பை தரும். ஆனால் சூரியன் ஒவ்வொருத்தருக்காக மாறவில்லை. இடையில் வந்த பிரச்சனைகள் தானே எங்களை, அதாவது 3வது நபர் மூக்கு நுழைக்கக்கூடாது என்று சொல்லுவார். வெள்ளத்தையும் கரைச்சிருந்துட்டு இதில் இருந்தவருக்கு நாங்கள் விடைபெற்றதை கோல் அடித்து அல்சனன்னா நடாமோன்னு உங்களை வேணுமென்று தான் இப்படி கரைச்சி வருவோம் நடக்குது என்று இந்த முகில்கள் போல இடையில் வந்து எங்களுக்கும் அங்கு சக்தியும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாடலை இந்த மூக்கு நுழைத்து எங்களை குழப்புவார்கள். நாங்கள் உஷாராக இருக்கோம். மன்னிப்போட அதிபர். நீங்கள் வேலை நினைக்கிறேன். வணக்கம் அதிபர். வணக்கத்தோடு நானும் சிந்த நேரம் இடையில இருந்து கேட்டுக்கொண்டுதான் நின்றேன். ஆனாலும் இதை கூப்பிடி நம்ம வேலையில நிக்கிறதாலே எனக்கு கஷ்டமா இருக்குது. அடுத்த கிழமை இணைந்து சிறப்பிக்கிறேன். பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சாந்தினி அவர்கள் வேலையில் இருந்தபடியே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் ரஜினி 2 பேரும் கேட்டபடியே நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். நான் நினைக்கிறேன் டேவிட் அண்ணா நேவிஸ் அவர்கள், ஜேம்ஸ் ஆல்ஸ் அவர்கள் பின்னர் பொழுதில் வழியில் போய் ஒரு குட்டி நடை விழாத்தில் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். எல்லாமே சிறப்பாக இருக்கும் இல்லையா? சரி, நகுலவதி அவருடைய சின்ன கதையை கேட்டுக்கொண்டு நாங்கள் விடைபெறுவோம். அப்போ இன்றைய நாள் உங்கள் இனி இப்போ மிகுதி நிகழ்வுகள் எல்லாமே இன்று உயிர்த்த ஞாயிறு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்டர்நெட் பிரச்சனை தருகிறது, அதனால் விட்டு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஏன் மொபைலில் வெளியில் இல்ல, வீட்டுக்குள்ளதான் என்னவோ தெரியல. அப்போ அதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அப்போ வெளியில போயிடணும், வெளியில போய் மொபைல் நெட்வொர்க்கில் இணையணும். சரி, நல்லது நல்லது. நான் ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, எந்த ரேடியோல? நன்றி நன்றி. இணையத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? சரி 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 சரி. ஞாபகம் இருக்கா? இன்டர்நெட் ரேடியோ உங்களோட விட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அதுல வந்தோம். இப்பவும் வரலாம், ஆனால் அதுக்கு காசு செலவழி 28 பவுன் மாதம் கட்டணும். அருண்குமார்கிட்ட சொன்னேன், இதை கட்டி பெண் நடக்க போகுது எங்களுடைய அக்கள் இல்லை மொபைல்லாம் கேட்குறோம்னு சொல்ல போயினோம் என்கிறது போலத்தான் இருக்கும். நன்றி நவலவதியர்களே. மீண்டும் உற்சாகமான பொழுதுகள் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஏற்கனவே கிடைச்சிட்டுது. அதை எங்கள் மனதளவில் ஏற்று இன்றைய பொழுதை ஆரோக்கியமாய் மாற்றுவோம் என்ற சிந்தனையோடு மீண்டும் சரிப்பிழைகள் இருந்தால் திருத்தி கதைப்போம் அடுத்த முறை என்று சொல்லி அன்போடு எல்லோரிடமிருந்து விடைபெறுவோம். நன்றி வணக்கம். நன்றி ராஜினியர்களே, பொறுப்பேற்றதுக்கும் நன்றி வணக்கம். நன்றி எல்லோருக்கும். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.